கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு சுவற்றின் மேல் எழுதப்பட்ட கையெழுத்து, தி ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வால். இரண்டாவது பாகத்தை இன்று நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்களை நாம் ஆயத்தமாக வைத்திருக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 28 வசனங்களை வரை வாசிக்க ஆயத்தமாக இருப்போம். அதற்கு முன்பாக கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக நாம் ஒரு பாடலை பாடலாம். Praise the Lord Jesus. அதை எடுத்து ரிமூவ் பண்ணி வைக்க இல்லைன்னா அதில் ரிமூவ் பண்ணி தூர எடுக்க அதான் இருக்கா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாடலை கூட நாம் பாடுவோம். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாவலிய கோரமாக பண் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினோம். ஆவலாயோ மண்டை சேர்வேன். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். யாக்கை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மோடிட ஊக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டு சேர்வேன். வாக்கெடுங்க வல்ல நாதா
தேர்வதே என் நாவல் பூமியில். மரத்துக்கேரோம் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய என்னை அழைத்து அன்பின் தூதனாகச் செய்யும் தேவனே. நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடேனோம். ஆவலாய் நான் மண்டை சேர்வேன் தேவனே. நான் உமது அண்டையில் என்னோ நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 28 வசனங்கள் வரை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போமாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரது நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரயுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனசரினின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தோம். உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இது ஒன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும்
உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது கையொறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு அந்த கையொறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உபாசேர் என்பது. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையை காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக நல்ல பிதாவே, கர்த்தரும் மர்ம ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. உடைய பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தாவே, உடைய நாமத்தின் மகிமைக்காக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் இந்த பரிசுத்த உபவாச ஆராதனையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே, எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காத பாக்கியத்தை சிலாகியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றியப்பா. தேவரீர் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் உம்மை துதித்தோம், உம்மை பாடினோம், உம்மை ஆராதித்தோம், அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசும். எப்பொழுதும் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று தான் நீர் சொல்லியிருக்கிறேன். அவனமாக பரிசுத்த ஆவியானவர் அடியனை அபிஷேகித்து அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு நீர் பேசும். அதை கேட்கப் போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த செய்தியை கேட்டு எச்சரிக்கை அடைந்து உணர்வு அடைந்து நோவாவின் காலத்தை போல உணர்வில்லாத ஜனங்களாக இராதபடிக்கு உணர்வுள்ள ஜனங்களாக காணப்படத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று கொடுத்த காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை ஆண்டவரே சோத்திரிக்கிற அந்த வடிவு என்ற மகளுடைய வீட்டில் ஆண்டவரே அந்த கூனியூர் என்ற இடத்துல ஒரு சிறு ஜபக்கூட்டம் நடக்கிறது. கர்த்தர் தாமே இந்த ஜபக்கூட்டத்தையும் கூட எங்களுக்கு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தராக இயேசு நாமத்தில் அந்த மகள் பரிபூர்ண சுகம் பெற்று ரட்சிக்கப்பட அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல துதிகனமை யாவற்றும் நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்காரலாம். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு சுவற்றின் மேல் எழுதப்பட்ட கையெழுத்து. ஆமென். அதை குறித்து நாம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து நாம் வாசிக்க கேட்டோம். பாருங்கள், இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம். கடந்த வாரம் நாம் பார்த்தோம், ஒவ்வொரு காலத்திலும் ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவன் யாரை அனுப்புகிறார்? தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். தீர்க்கதரிசி இல்லாமல் விசுவாசிகள் இல்லை. மேய்ப்பன் இல்லாமல் சபையும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் விசுவாசிகள் தங்கள் இருதயங்களை நன்றாக ஆழமாக பதித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், பெல்சாத்சார் என்ற ராஜா நேபுகாத் நேச்சாருடைய குமாரன். நேபுகாத் நேச்சார் பொல்லாதவனாக இருந்தான். ஆனால் அவனை விட பொல்லாதவனாக இந்த பெல்சாத்சார் என்ற ராஜா இருக்கிறான். நேபுகாத் நேச்சாருடைய நாட்களிலே கொண்டு வந்த அந்த ஆலய பனைமூட்டுகளில் ஆலய பாத்திரங்களில் மதுபானங்களை ஊற்றி அவன் குடித்தான். தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உடனடியாக அந்த தேசத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை கட்டளையிடும்படியாக கர்த்தருடைய கரமானது
சுவற்றின் மேல் எழுதிற்று. அது ஒரு நியாய தீர்ப்பு என்று பார்க்கிறோம். இந்த உலகம் முழுவதுமே இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாம் மனதில் வைக்க வேண்டும். அது தேசத்துக்கு மாத்திரமல்ல, தீர்க்கதரிசி சொல்லுறார், தேசத்துக்கு மாத்திரமல்ல, சபைக்கு மாத்திரமல்ல, அது தனி நபருக்கும் பொருந்தும்ங்கிறார். தனி நபருக்கும் கூட என்ன உண்டாகலாம்? ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகலாம். காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையின் போது நடைபெறக்கூடிய ஊழியம் நீதியை சரிக்கட்டும் நாட்கள். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நீதியை சரிக்கட்டும் நாட்களாக இந்த செய்தி, மனுஷகுமாரனுடைய செய்தி கடந்து செல்லுமானால் நம் பயபக்தியோடு ஆண்டவரை அதிகமாக தேடணும். இன்னும் உலகத்தை நேசிக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் எப்படி நாம் இந்த தேவனுடைய கோபத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும்? சங்கீதம் 2வது அதிகாரத்தில் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் என்ன செய்யுமா? பற்றி எரியும். விஞ்ஞானிகள் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஓசேன் படலத்தில் ஓட்டை விழுந்து விட்டதே, வெப்பமயமாகிறது, பூமி வெப்பமயமாகிறது, அதனால பிளவுகள் ஏற்பட்டு பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது. ஆமே, எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், எங்கு பார்த்தாலும் வரலாறு காணாத மழை, வரலாறு காணாத தீ விபத்து, எரிமலையினுடைய சீற்றங்கள், எல்லா இடங்களிலும் வெப்பமயமாகுதல் என்று வாகனங்களின் நச்சு காற்றோடு கலந்து மனிதனுக்கு அதை சுவாசிக்கிறதுனால வித்தியாசமான அரிய வியாதிகள் வருகிறது. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று எவருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. அல்லேலூயா. கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. இப்போ பார்க்கிறோம், தானியேல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் 7. கவனிங்க, தேவனின் மேலே போட்டு ஐயோ, நான் ஒரேடியாக மேலே கொண்டு போயிட்டேன். கீழே இடங்க ஸ்டார்டிங். பாருங்க, வாசிக்கப்பட்ட இந்த காயத்தில் சுவற்றின் மேலே எழுதப்பட்ட அந்த கையெட்டு ஒரு 2 வாரம் நம்ம அதை ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் பாருங்க. நமது பொருள் பாபிலோனில் ஆரம்பமாகிறது. இன்னமும் இருக்கின்றதான சினேயா என்ற இடத்தில் முதலில் பாபிலோன் இருந்தது. முதலாவது அது பாபேல் என்று அழைக்கப்பட்ட, பாபேல் கோபுரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோபுரத்தை கட்டினது நிம்ரோத் என்ற ஒரு மன்னன். தேவனுடைய வாசல் என்று அதற்கு அர்த்தமா. பாபிலோன் என்றால் குழப்பம். பாபிலோன் முதலாவது காணப்படுவது வேதத்தின் ஆரம்பத்தில், ஆதியாமத்தில், பின்னர் வேதத்தின் மத்தியில் காணப்படுகிறது. அதற்கு பின்னர் வேதத்தின் இறுதியில் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையால் வேதாகமம் முழுவதின் ஊடாகும். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கவனிங்கள். ஆகையால் இவையெல்லாம் தேவனுடைய பிரதான நியாய தீர்ப்புக்கு வரப்போகிறது. அங்கே தேவன் எல்லா காரியங்களையும் தீர்த்து வைப்பார். துவக்கம் என்ற ஒன்று முடிவுடைய. சரி, நாம் 7வது பாகத்துக்கு வரலாம். இப்பொழுது காமின் குமாரன் ஆகிய நிம்ரோத் என்ற பெயரை உடைய ஒரு மிகவும் பொல்லாத மனிதனால், பொல்லாத ராஜாவால் பாபிலோன் ஸ்தாபிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பாபிலோன் ஒரு காலத்தில் உலகத்தின் தலைநகராக இருந்தது. உலகத்துக்கே தலைநகராக என்ன இருந்ததா? பாபிலோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மகா பெரிய பட்டணம் அங்கே கட்டப்பட்ட போதே அதை சுற்றிலும் இருந்த எல்லா சிறிய பட்டணங்களும் கப்பம், வரி முதலானவைகளை இந்த பெரிய பட்டணமாகிய பாபிலோனுக்கு கட்டினார்கள். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி இருந்தது? ஆங்கிலேயருடைய ஆட்சி இருந்தது. அப்பொழுது நம்முடைய தமிழர்கள் முதற்கொண்டு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லாரும் அவர்களுக்கு என்ன கட்டினார்கள்? கப்பம் கட்டினார்கள், வரி செலுத்தினார்கள். அதை எதிர்த்து அநேகர் அந்த சுதந்திரத்துக்காக போராடினார்கள். அதில் ஒரு முக்கியமான நபர் தான் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். அல்லேலூயா. அவர் யார்? வீரபாண்டிய. பக்கத்தில் தான் சிலை இருக்குது, கைத்தார் பக்கத்தில். நானே இன்னும் போய் பார்க்கல. ஆமென்.
போகணும். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவர் தான் அந்த தமிழ்நாட்டில் உள்ள சுதந்திரத்துக்காக அவர் பாடுபட்டார். சரி, ஆகையால் இந்த உலகத்துக்கே தலைநகராக இருந்தது எதுதான்? பாபிலோன். ஆவிக்குரிய பாபிலோன் இருக்கிறது. நாம் அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் அநேக பண்டைய கால சரித்திரங்களையும் கிஸ்லாப் எழுதிய 2 பாபிலோன்கள் என்பது போன்ற பழைய புத்தகங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அவைகளில் எல்லா விதமான புதுமையான உபதேசங்களையும் அங்கே அவர்கள் பெற்றிருந்ததையும் காணலாம். ஆமே, பாருங்கள், நான் நாளைக்கு செய்தியை பிரசங்கம் பண்ணணுமா ஆண்டவரே? நாளைக்கு என்ன செய்தியை பிரசங்கம் பண்ணலாம் எனக்கு இன்னும் தெரியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் காலையில் வந்து நாம் ஜெபித்து கொண்டு வந்தேன், ஆண்டவரே என்ன செய்தியை பிரசங்கிக்கிறான். அப்பொழுதுதான் இந்த தலைப்பு என்னை கவர்ந்தது. ஆமே, ஆகையால் நாளைய செய்தியை கர்த்தர் தந்து விட்டார். 2 பாபிலோன்கள். நாளைக்கு அதை தான் பேச போகிறோம். ஆமே, 2 பாபிலோன்கள் என்ற தலைப்பில் அந்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஆராதனை விடாதீங்க, செய்தியை விட்டுறாதீங்க. ஆமே, இல்லை நான் செய்தி வீட்டிலேருந்து கேட்பேன். வீட்டிலேருந்து செய்தியை கேட்டால் என்ன அர்த்தம்? அப்போ ஆராதனை ஸ்தலம் ஏன் இருக்கிறது? சபை எதுக்கு இருக்கிறது? சபைக்கு ஒரு மேய்ப்பனியர் இருக்கிறார். ஆமே, செய்தியை நீங்கள் வீட்டிலேருந்து கேட்குறது மாத்திரம் அது சரியாக இருக்காது. சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. கவனிக்க வேண்டும். ஆகையால் நாளைய செய்தி 2 பாபிலோன்கள். பாருங்க, ஆகையால் அங்கே அவர்கள் புதுமையான உபதேசங்களையும் பெற்றிருந்ததாக காணலாம். அங்கே அவர்களுக்கு ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் பெயரை இந்நேரத்தில் எனக்கு கூற இயலவில்லை. அவள் வினோதமான வேர்களை கண்டு அவைகளை பூமியில் இருந்து எடுத்து அவைகளிலிருந்து தேவர்களை உண்டு பண்ணுவாள். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டிலிருந்து கொண்டு போன தேவர்கள் அவைகள்தான் என்று நம்பப்படுகிறது. ஆமென். யாக்கோபு மாமனார் வீட்டிலிருந்து என்ன கொண்டு போகிறாங்க? தேவர்கள் என்ன சொல்ல? சொர்பங்கள். ஆகையால் வெறுமனே சில இசங்களும் அவைகளில் இருந்து இன்றைக்கு நாம் காண்கிற உலகில் உள்ளதான பலவித மத பாகுபாடுகள் போன்ற எல்லாமே வெளிவந்தன. அவைகளின் குணாதிசயங்களையும் இன்றைக்கு உள்ளவைகளின் குணாதிசயங்களையும் நன்றாய் கவனித்து பார்ப்பீர்களானால் அவைகள் அதே குணாதிசயங்களே ஆகும். இந்த பாபிலோன் என்றால் குழப்பம். ஆனால் வேதாகமத்தின் கடைசியில் காணப்படுகிற அந்த பாபிலோன் மகா பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது. ஆமென். அது ரோம சபையை குறிக்கிறது. நாளை நாம் அதை விரிவாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆகவே செழிப்பான அந்த பள்ளத்தாக்கிலே பாபிலோன் அமைந்திருந்தது. யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் என்ற ஆறுகளால் சூழப்பட்டதாய் அது நீர் பாய்ச்சப்பட்டது. அது ஒரு பெரிய விவசாய மையமாக இருந்தது. பாபிலோன் ஒரு மகா பெரிய பட்டணமாக இருந்தது. ஏறக்குறைய அந்த பட்டணத்தின் சுற்றளவு 120 மைல்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் சுமார் 30 மைல்கள் என்ற விதத்தில் அதன் சுற்றளவு சுமார் 120 மைல்களாக இருந்தது. பாபிலோனின் வீதிகளின் அகலம் 200 அடிகள் என்று கூறப்படுகிறது. ஒரு தெருவினுடைய அகலம் எவ்வளவு சொல்லுங்க ஐயா வயத்திறந்து? 200 அடினா எவ்வளோ இருக்கும்? இந்த சர்ச்சினுடைய அகலமே 22 அடி தான். இந்த சுவருக்கும் அந்த சுவருக்கும் எவ்வளோ தான்? அப்போ 200 அடினா எவ்வளோ இருக்கும்? அதுதான் தெரு. அந்த அந்த பட்டணத்தில் தெருக்கள் 200 அடி இருக்குமா? அவ்வளோ பெரிய தெருக்கள். அதன் மதில்கள் 80 அடி அகலம். பாருங்க, அந்த பட்டணத்தை சுற்றிலும் மதில்கள் இருக்குமா? அந்த மதில்களுடைய அகலம் எவ்வளவு? 80 அடி. ஒரு காலத்தில் வீடுகள் எல்லாம் 1.25 அடியில் கட்டப்பட்டது. எங்கள் வீட்டு பழமையான கட்டிடம் பாருங்க, அதனுடைய சுவர் எவ்வளவு? 1.25 அடி. யாராவது பார்த்துருக்கீங்களா? 1.25 அடி கொண்ட அந்த சுவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது அது என்னவாகிவிட்டது? 3/4 அடி வந்து விட்டது. 3/4 அடியும் குறைத்து விட்டு அவர்கள் 4.5 அடியில் கூட இப்பொழுது
சுவரை எழுப்பி ஷீட்டு போட்டு முடிச்சிருந்தாங்க. 4.5 இன்ச்சு, 4 அடி அல்ல, 4.5 இன்ச்சு. அப்படின்னா என்னது? ஒரு செங்கல், ஒற்றை செங்கல். ஒற்றை செங்கலை வைத்து அவர்கள் கட்டி அதை 2 பக்கமும் பூசி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஷீட்டை போட்டு முடிச்சிட்டா அதுதான் வீடு. அல்லேலூயா. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. இந்த வீடு, எங்களுடைய வீடு 1.25 அடி. ஆனால் இப்பொழுது இது 3/4 அடி, 1/2 அடி குறைஞ்சி போச்சு. ஆனால் இந்த பாபிலோன் என்ற தேசத்தினுடைய பட்டணத்தினுடைய அந்த மதில்கள் எவ்வளோ அடியா? 80 அடி அகலமா. 80 அடின்னா என்னாச்சுன்னு பாருங்கள். இதை விட பெரிய சுவர், 22 ஒரு 3 மடங்கு இதை கொண்டுக்க. அவ்வளோ பெரிய சுவருங்க, அவ்வளவு அரணிப்பான ஒரு பட்டணம். சரி, அந்த மதில்களின் உயரம் எவ்வளவு? 200 அடி. ஒரு வீடு நம்ம பொதுவாக எவ்வளவு கட்டுவோம்? ஒரு வீட்டோட உயரம் 12 அடி அல்லது 7 அடி. பழைய காலத்தில் 7 அடி தான் கட்டுவாங்க. கட்ட குத்துற வீடெல்லாம் 7 அடி தான், ஏன்னா குனிஞ்சி போடுமா வீட்டுக்குள்ள. அப்புறம் 10 அடி, 12 அடி. அநேகமாக இது 12 அடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கெல்லாம் 10 அடி தான். வீட்டினுடைய உயரம் என்ன? 10 அடி தான் கட்டுவாங்க. ஒரு வீட்டினுடைய தரைத்தளத்தில், இதில் தரையிலிருந்து 10 அடி. ஆனால் இது சர்ச்சாக இருக்கிறதுனால கூட 2 அடி நம்ம வச்சுருக்கணும். ஆனால் பெரிய பெரிய கல்யாண மண்டபம்னா இன்னும் உயரமாக இருக்கும். ஆனால் இது எவ்வளவு? 200 அடி உயரம், 80 அடி அகலம். அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் அப்படிப்பட்ட மதில் சுவர் மட்டும் கட்டணும்னா கோடிக்கணக்கான பணம் செல்லும். ஏன்னா அந்த பட்டணம் உலகத்துக்கு தலைநகராக விளங்குறதுனால அரணிப்பான ஒரு பட்டணமாக இருந்தது. ஆமே. அந்த சுவர்களை சுற்றி ரதங்களை கொண்டு ரத ஓட்டப்பந்தயமே நடத்தலாம். ஆமேன். ரத ஓட்டப்பந்தயம் நடத்துகிற அளவுக்கு விசாலமானது. அதன் கதவுகள் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தது. அந்த கதவுகள் அப்பொழுதே 200 அடி அகலமுள்ளதாக இருந்தது. சரியாக பட்டணத்தின் மையத்தில் அரண்மனையும், அந்த அரண்மனையே சிங்காசனமாக இருந்தது. பார்த்தீங்களா? அரண்மனை அங்கே தான் இருக்கிறது. அதை நீங்கள் கவனிங்க. இதை நம்ம ஆவிக்குரிய காரியத்தோடு நாளைக்கு நாம் பொருத்த போகிறோம். ஆகையால் பட்டணத்தின் மையத்தில் அரண்மனை இருக்கிறது. அந்த அரண்மனை சிங்காசனமும் இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த மகா பெரிய பட்டணத்தின் மையத்தின் வழியாக பெரிய நதியான யூப்ரட்டிஸ் நதி ஓடுகிறது. நீங்கள் அதை கவனிப்பீர்களானால் அது பிசாசின் பட்டணமாக இருக்கிறது. ஆமென். ஏனெனில் அது தேவனுடைய பட்டணத்தின் மாதிரியாக, அதாவது சிங்காசனத்திற்கு முன்பாக ஜீவ நதி ஓடினது போன்று அது கட்டப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன இருக்கான்? தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் என்ன ஓடினது? ஜீவ நதி ஓடினது. அதே போன்று பிசாசு காப்பி அடிச்சிட்டான். அல்லேலூயா. அது அந்த பட்டணத்துக்குள்ள என்ன போகிறது? அந்த யூப்ரட்டிஸ் நதி ஓடுகிறது. தேவனுடைய பட்டணத்தின் மாதிரியாக அது சிங்காசனத்துக்கு முன்பாக ஜீவ நதி ஓடினது போன்று அது கட்டப்பட்டது. இந்த பட்டணத்தில் அவருடைய மதில்களை சுற்றிலும் பெரிய ஊசலாடும் தோட்டங்கள் இருந்தன. ஆமென். அப்படிப்பட்ட தோட்டங்கள் எல்லாம் இருந்தது. அதுதான் அறிந்த உலகத்தை தனது சவுக்கினால் அடக்கும் வரைக்கும் அந்த நாட்களில் அது அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஒரு தேசமாக இருந்தது. இந்த உலகத்துக்கே தலைவனாக இருந்தவன் யாரு? நிம்ரோத். உலகத்துக்கு தலைவனாக இருந்தவன் நிம்ரோத். அல்லேலூயா. கவனிங்க. உலகமும் அதற்கு கப்பம் கட்டி கொண்டு இருந்தது. பாருங்க, உலகத்துக்கு தலைநகரம், உலகம் முழுவதுமே கப்பம் கட்டிக்கும், வரி செலுத்து. அது விஞ்ஞானத்தில் மேலும் வளர்ந்தது. விஞ்ஞானம் தற்சமயம் உண்டாக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அன்றைக்கு அது உடையதாக இருந்தது. தற்காலத்தில் உள்ள ரதங்களையும் தற்காலத்தின் மாதிரிகளையும் போன்று அதிக வல்லமை வாய்ந்த போர் ஆயுதங்களையும் உலோகங்களில் சிறந்தவைகளையும் உடையதாக இருந்தது. உலகத்தின் மற்ற ஏனைய பாகங்களுக்கும் அது தலை சிறந்ததாக காணப்படும். அதனுடைய கதவுகள் நாம் பார்த்தோம் 200 அடி உயரம். காலத்தில் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் பழங்காலத்து இந்து கோவில்களை பார்த்தீர்களானால் அது கதவு எவ்வளோ இருக்கும்? எவ்வளவோ உயரமாக இருக்கும். ஒரு ஆளெல்லாம் திறக்க முடியாது.
எடுத்து எத்தனையோ பேர் வந்து தொல்லணும். அல்லனா அதுக்கு கீ வச்சுருப்பாங்க, அதுதான் திறக்கும். அதை எப்படி திருக்க திறக்கும். சாதாரணமாக அதை அசைக்க முடியாது. அவ்வளோ பெரிய கதவுகள். ஒரு ஆள் உயரம்னா அது எத்தனையோ ஆள் உயரத்தில் மேலா வரைக்கும் இருக்கும். ஆமென். அதை போன்று பயங்கரமான வெண்கலத்தில் செய்யப்பட்ட கதவு. ஆகையால் இந்த சம்பவம் நிகழ்ந்த சமயத்தில் அந்த சுவர்களுக்குள்ளாக பெல்ஷாத்சார் என்பவன் ராஜாவாக இருந்தான். நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சி கவிழ்ந்த பிற்பாடு, அவன் மரித்த பிற்பாடு, அவனுடைய குமாரன் பெல்ஷாத்சார், அது அவர்களுடைய தேவர்களின் பெயராக இருந்தது. பெல்ஷாத்சார் ராஜாவை பற்றி அவனுடைய தகப்பனார் நேபுகாத்நேச்சார் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் அவனுடைய தாத்தாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு பின் பட்டத்திற்கு வந்தான். பொன்னினால் ஆன தலையாகிய புறஜாதியாரின் ராஜ்யத்திற்கு நேபுகாத்நேச்சார் துவக்கமாயிருந்தான். தானியேல் ஒரு சொப்பனம் கண்டான். ராஜா ஒரு சொப்பனம் கண்டான். அது ஒரு என்னவா இருந்தது? சிலையாக இருந்தது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் நன்றாக வாசிக்கணும். ஏன்னா அநேக காரியங்கள் அங்கே புதைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு ராஜ்யத்தினுடைய துவக்கம் எப்படி ஆரம்பித்து கடைசியில் எந்த ராஜ்யம் நிற்கும் என்பதும் அங்கே இருக்குது. நீங்கள் அநேகமாக தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கிறது இல்லை. அநேக காரியம் இருக்கிறது. சொல்லப்போனால் 7 முத்திரைகளின் வெளிப்பாடும் கூட தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்குது. தானியேல் இடத்துல தேவன் சொன்னார், நீ கடைசி மட்டும் அதை என்ன செய், புதை பொருளாக வைக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு. அது என்ன? வேதத்தில் எழுதப்படாத 7 முடி முழக்கத்தின் ரகசியங்கள். அல்லேலூயா. அப்போ தானியேல் தீர்க்கதரிசியை சாதாரணமாக எண்ணிறாங்க. எத்தனை அதிகாரம் இருக்கிறது? 12 அதிகாரம் மட்டும்தான். ஆனால் யாராவது வாசித்திருக்கீங்களா முழுமையாக? தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை முழுமையாக வாசித்தது யார்? கை தூங்க பார்க்கலாம். 1 2 3 4 1. ஆமென். 1 2 3 4 5 6. சலோ. அல்லேலூயா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை படிக்கிறது உங்களுக்கு நேரம் இல்லை. பாவம் என்ன இல்லை? துணி தைக்கணும், சோறு பங்கணும், குழம்பு வைக்கணும், அங்கேயே நேரம் போயிடுச்சு. அல்லேலூயா. வாசிங்க, எல்லா ரகசியங்களும் அங்கே இருக்குது. ஏன்னா அந்த தலை பொண்ணு அந்த சிலையை காண்கிறான். அந்த சிலையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நேபுகாத்நேச்சாருக்கு சொன்னவர் யார்? யார் சொன்னா? என்னங்க தானியேல்னு நான் சிலையை பற்றி பிரசங்கமே பண்ணி படமே வரைஞ்சி கொடுத்துருக்கேனே. சின்ன பிள்ளைகள் 1 + 1 2 அப்படின்னா அது வாழ்க்கையிலே மறக்காது. ஆனால் நீங்கள் பிரசங்கத்தை கேட்குறீங்க, இவ்வளோ சீக்கிரமாக மறக்கிறீங்க. எனக்கு புரியல. ஏன்னா வீட்டில் போய் தியானம் பண்ணுறதில்ல. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்ததை வீட்டில் போய் மறுபடியும் என்ன செய்யுது? அதை படிக்குது. ஆனால் நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுட்டு அதோடு சரி வீட்டில் போய் கேட்பீங்களா? இன்னும் தியானிப்பீங்களா? அதுவும் கிடையாது. என்னதான் செய்வீங்க? படுத்து தூங்குவோம். அல்லேலூயா. இப்படி இருந்தால் எப்படிங்க செய்தி அறிய முடியும்? தியானிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்னு சொல்லியிருக்கு. பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பிளஸ்ட் ஒன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா வேதத்தின் மேலே பிரியமாக இருங்க, தியானமாக இருங்க. ஆமென். பாருங்கள், பொன்னினால் அந்த தலை யாருன்னா நேபுகாத்நேச்சார். பொன்னான தலை நீரே. அங்கே தாவீது தான் நேபுகாத்நேச்சாருக்கு அந்த ராஜாவுக்கு என்ன செய்கிறான்? அந்த சிலையை பற்றின வெளிப்பாட தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆகையால் அவன் அநேக மைல்களுக்கு அப்பால் உள்ள எருசலேமுக்குள் ஊடுருவி யூதர்களை கைப்பற்றி அவர்கள் தன் ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்து அவர்களை அடிமையாக்கி அவர்களுடைய விஞ்ஞானிகளை உபயோகப்படுத்தி இந்த விதமாக அவன் செய்தான். விஞ்ஞானிகள் முதலாவது எங்கு இருந்தார்கள்? யூதர்கள் தான். விஞ்ஞானிகள் எங்க இருந்தாங்க உங்களுக்கு தெரியாதா? சாந்தி நகரில் தான் இருந்தாங்க. அல்லேலூயா. யூதர்கள் தான் தொழில்நுட்பத்தில் வல்லுநர்கள்.
தேவன் அவர்களுக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்தார்கள். நல்லா கவனிக்கணும். அந்த யூதர்களை, விஞ்ஞானிகளை உபயோகப்படுத்தினார்கள். சொல்லப்போனால் 3 சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு இயேசுவை தரிசிக்க போகிறார்கள் என்றால் ஒரு இடத்துல தீர்க்க சொல்றாரு, அவர்கள் எபிரேயர்கள் அப்படிங்கிறார். அவங்க யாரா? அந்த 3 பேரும் எபிரேயர்கள். ஆமென். அப்படி செய்தியில் சொல்றாரு. நான் கூட வேற ஒரு பிரஜாதியாக இருக்கும்னு நினைச்சேன். இல்லை, அவர்கள் எபிரேயர்கள் அல்லது யூதர்கள் என்று அழைத்து கொள்ளலாம். அவர்கள் தான் ஞானிகளாக, சாஸ்திரிகளாக இருந்தார்கள். உலகத்திலேயே அதிக ஞானம் படைத்தவர்கள் யாரு? யூதர்கள் தான். அதற்கு சாலமோன் ராஜா ஒரு உதாரணம். சாலமோன் ராஜாவை போல ஞானமுள்ள ஒரு மனிதன் பூமியிலே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் சாலமோனுடைய வழியில் வந்த, தாவீதுடைய வழியில் வந்த யூதருடைய ராஜாவாக இயேசு கிறிஸ்து சகல ஞானமும் படைத்தவர். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தார், யாவருக்கும் சம்பரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். ஞானத்தில் சிறந்தவர் அவர் தான். ஞானம் குறைவாக இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் தர்றார். ஆமேன். பாருங்க, சாலமோன் ராஜா, அவனுக்கு எல்லாமே இருந்தது, அவன் ராஜா. ஆனால் சிறந்த ஒன்றை கேட்க வேண்டும் என்று தேவனிடத்தில் என்ன கேட்டான்? ஞானத்தை கேட்டான். நாம் என்ன செய்வோம்? அன்னைக்கு சகோதரி சொன்ன மாதிரி ஒரு 5 கிலோ தங்கம் தாங்க. ஆமேன். இல்லை, அதை செய்யுங்க. தப்பி தவறி சொல்லிட்டோம் பாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. ஆமேன். உலக காரியமே அவன் கேட்கல, எல்லாமே அவனுக்கு இருந்தது. எல்லா வசதி வாய்ப்புகள் எதுவுமே இருந்து, என் கண்கள் இச்சித்தவைகளை நான் ஒன்று என்ன சில அதை விளக்கலை அப்படிங்கிறார். எல்லாமே இருந்தது அவனுக்கு. அவன் ராஜா, அரண்மனை இருந்தது, எல்லாம் இருந்தது. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? தேவனிடத்தில் ஞானத்தை தாரும், உம்முடைய ஞானத்தை தாரும் என்று கேட்டான். தேவனும் அந்த ஞானத்தை கொடுத்தார். ஆமேன். அப்படியானால் பிரியமானவர்களே, உலக காரியத்தை கேட்காதுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கட்டி தாருங்க, ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும். பாஸ்டர் பெரிய கார் வாங்கிட்டார், எங்களுக்கு சின்ன கார் கூட வாங்க முடியல. ஆண்டவரே, இதையாவது வாங்க கிருபை செய்யும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. அதல்ல ஜெபம். ஆவிக்குரிய காரியத்தை கேளுங்க ஆண்டவர். ஆண்டவரே, இந்த சபையில் ஆவிக்குரிய 9 வரங்களும் கிரியை செய்யணும் ஆண்டவரே, எனக்கு தாருன்னு கேட்காதீங்க. இந்த இடத்துல ஆவிக்குரிய 9 வரங்களை எனக்கு தந்தா நான் இன்னும் வல்லமையாக ஊழியம் செய்வேன். வேண்டாம். தமக்கு சித்தமானவர்களுக்கு அவர் அதை கொடுக்கிறார். ஆமென். அப்போ தேவனே, இந்த சபை வளர்ச்சி அடைய வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும், பரிபூரணம் அடைய வேண்டும். அதற்கு ஆவிக்குரிய 9 வரங்களும் சபைக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கணும். ஆவிக்குரிய காரியங்களை கேளுங்க, உலக காரியங்களை கேட்கவே வேண்டாம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நேற்று நான் கார் ஓட்டி வரும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஏன் தெரியுமா? அந்த காரில் கிளச்சு கிடையாது, அந்த காரில் கியர் கிடையாது. கியர் போட்டு ஸ்பீடு பிரேக்கில் ஏறி என் கையெல்லாம் உழையும், அடுத்த காலை மிதித்து மூட்டெல்லாம் உழையும். கர்த்தர் பார்த்தார், இந்த தொழில்நுட்பம் வளரும்போது இப்போ கிளச்சும் கிடையாது, கியரும் கிடையாது. என்ன செய்யலாம்? ஒரு இடது காலை தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். ஆமேன். வலது காலை மட்டும் ஆக்சிலேட்டர் கொடுத்து வந்துக்கிட்டே இருந்தது. தேவைப்படுற இடத்துல பிரேக்கு ஒரு டச்சிங், அவ்வளோதான். இதுதான் முழுக்க ஆட்டோமேட்டிக் கார். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் எனக்கு அது தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் நமக்கு சரீர பலகீனம் ஏற்படும் பொழுது கைவலி எனக்கு 6 வருடங்களாக இருந்தது. போகும் வரும். அடுத்தது மூட்டு வலி, கொஞ்சம் இந்த பக்கம் அது கிளச்சை அழுத்தி போட மூட்டு வளையும். கத்தாவே, எனக்கு அதெல்லாம் மாற்றணும். கத்தர் பார்த்தார், மகனே உனக்கு நான் ஆட்டோமேட்டிக் காரை தரேன், என்ன போட்டு. ரொம்ப ஈஸியாக இருந்தது ஓட்டிட்டு போகிறது. ஆமென். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? உங்களுக்கு இன்னது தேவை என்பதை முன்னமே அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை ஏன் கேட்குறீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அதனால் ஞானத்தை கேட்டான சாலமன். நீங்கள் ஆவிக்குரிய கதை கேளுங்க. ஆண்டவரே, ஆவிக்குரிய தேவனானவர் சபையிலே முதலாவது ஆளுகைகளையும்
வரங்களையும் செய்தார்னு இருக்கு வசனம். அப்போ சபையில் வரங்கள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனம் வரத்தை கட்டிடும். ஏன்னா தீர்க்க தரிசனம் என்பது சபை என்ன செய்யுமா? பக்தி விரித்து உண்டாக செய்யும். எங்கள் சபை பக்தி விரித்து உண்டாகணும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனம் வனத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. யாருக்கு உமக்கு சித்தமானவர்களுக்கு கொடுங்க, அவ்வளோதான். எனக்கு தாருன்னு கேட்காதீங்க. சுயம் என்பது வேண்டவே வேண்டாம். நான் அப்படி தான் சொல்கிறேன். ஆண்டவரே இந்த சபை பக்தி விரித்து ஆவிக்குரிய வரங்களை கட்டளையிடுங்க ஆண்டவரே. விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை கட்டளையிடும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏன் நீங்களும் ஜெபித்தால் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு சீக்கிரமாக ஆண்டவர் அதை தருவார். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் யூதர்களை கைப்பற்றி அவர்களை தன் ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்து அவர்களை அடிமையாக்கி அவருடைய விஞ்ஞானிகளை உபயோகப்படுத்தி இந்த விதமாக அவன் செய்தான். இன்றைக்கு உலகம் முழுவதும் 1ஆம் நூற்றாண்டில் தீத்துராயன் என்ன செய்தான்? எருசலேம் ஆலயத்தை முற்றுகையிட்டு அந்த ஜனங்களை கொண்டு போட்டான். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு அழிவு சமீபமாயிற்று என்று எண்ணுங்கள் இயேசு சொன்ன எச்சரிக்கையின் சத்தத்தை கேட்டு நல்ல கவனிங்க. தேவன் எச்சரிக்காமல் அவர் நியாய தீர்ப்பு செய்வதில்லை. இது தேசத்துக்கு பொருந்தும், சபைக்கு பொருந்தும், தனிநபருக்கு பொருந்தும். தேவன் ஊழியக்காரன் மூலமாக உங்களை எச்சரிக்கிறாரா? நீங்கள் உதாசீனம் பண்ணுகிறார்களா? தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். ஆமென். எச்சரிக்காமல் அவர் நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார். ஊழியக்காரன் மூலமாக எச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். நீங்கள் அதை கேட்கல அப்படின்னா அடுத்து அவருடைய நியாய தீர்ப்பு தான். ஆமென். அவருடைய இரக்கத்தின் சிங்காசனம் நியாய தீர்ப்பின் சிங்காசனமாக மாறுமா? அல்லேலூயா. அதை நம்ம சாதாரணமாக உதாசீனப்படுத்திக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு குற்றங்கண்டுபடுத்தி கொண்டே நம்முடைய நாளை கடத்தி கொண்டு செல்வது சரியல்ல. அல்லேலூயா. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அப்படித்தான் பயன்படுத்தினார். முதலாவது எச்சரிக்கிறார், பின்பு நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, அவர்கள் அடிமையாக இருந்த மாதிரில இன்னைக்கு விஞ்ஞானிகளாக தொழில்நுட்பத்தில் வல்லுநர்களாக இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் நாட்டினுடைய தொழில்நுட்பத்தை கண்டு உலகமே வியக்கிறதாம். சொட்டு நீர் பாசனத்தை கொண்டு வந்தது அவங்க தான். ஆமென். அதுவும் அங்கே இருக்கிற தண்ணி ஓர்ப்பான தண்ணி. அதை சுத்திகரித்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் என்று பல ஆண்டுகள் பேசப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் குடிநீராக்கப்படவில்லை. அது உப்பு நீராகவே இருக்கிறது. என்றைக்கு செய்ய போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்களா? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி வேலைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நடக்கலை. ஆனால் அங்கே அவர்கள் கடல் நீரை குடிநீருக்கு மாத்திரமல்ல விவசாயத்திற்கும் சுத்திகரித்து அதைத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்களாம். அவ்வளோ தொழில்நுட்பம். கல்வி கற்காதவர்களே கிடையாதாங்க. ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன்லாம் பார்க்க முடியாது. அவ்வளோ பேர் எஜுகேட்டர், படித்தவர்கள், மேதைகள். ஆமென். அதுபோன்று இப்பொழுதுதான் தமிழ்நாடு கொண்டு வருது. படிக்காமல் இருக்காதீங்க, எப்படியாவது படிங்க, உங்களுக்கு 1000 ரூபா நாங்கள் உதவி பணம் கொடுக்குறோம், எப்படியாவது படிங்க அப்படின்னு கொஞ்சம் ஊக்கப்படுத்திட்டு வருது. நல்லது. அல்லேலூயா. கவனிங்க. ஏன்னா கல்வி அறிவுங்கிறது அந்த அடிமைத்தனத்தை மாற்றுவதற்கு சிறந்ததாக இருக்கிறது. உண்மைதான். ஆமென். ஆகையால் இன்றைக்கு பாருங்க, அந்த அவன் பேர்ன பேர் எருசலேமை முற்றுகையிட்ட தீத்துராயனுக்கு பிறகு உலகம் முழுவதும் சேதரப்பட்டு போயிட்டாங்க. அந்த எச்சரிக்கையை கேட்டவர்கள் எருசலேம் சேனைகளால் சூழப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க? மலைக்கு ஓடிப்பாங்க. ஓடி போனாங்க மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் யூதர்கள் பிழைப்பதற்காக சென்றார்கள். இந்தியாவிலும் யூதர்கள் தான் வந்தாங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க ஐஓபி மன்னிக்கவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற ஒரு பேங்கை நிறுவனதே ஒரு யூதன் தானா. ஒருவேளை பேங்கு மாறி இருக்கலாம், எனக்கு மறந்து விட்டது. ஒருவர் நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு பேங்கு யார் இது பண்ணனா அப்படின்னு நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள், வந்துடும். யூதர் தான் பேங்கே நிறுவியிருக்கிறார் இந்தியாவில். ஆமென். அப்படி அநேக காரியங்கள் யூதர்களை அந்தந்த நாடு பயன்படுத்தி கொண்டதுனால இன்னைக்கு எல்லா நாடும் விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் அடைகிறது. அதே போன்றுதான் இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் பெரும்பாலானவர்கள் யார்? யூதர்கள்.
அமெரிக்கா இஸ்ரவேலரை பகைக்காது, யூதர்களை பகைக்காது. காரணம், இன்னைக்கு அமெரிக்கா முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளும் யூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். பகைச்சா யூதர்களின் ஓட்டு போகாது. அவ்வளோ பெரும்பான்மையானவர்கள் அங்கே இருக்கிறார். எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். இந்தியாவை முதற்கொண்டு, கேரளா முதற்கொண்டு எல்லா இடங்களிலும். அன்றைக்கு ஒரு வீடியோவில் பார்த்தேன், கேரளாவில் ஒரு இடத்துல யூதருடைய ஜபாலயம் என்று ஒன்று இருக்கிறதாம். எபிரேய மொழிப்படி அங்கே என்ன நடக்கிறது, ஆராதனை நடக்கிறது என்று வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். ஆகையால் உலகம் முழுவதும் சிதறப்பட்டவர்கள் தான் 1948ஆம் ஆண்டில் மறுபடியும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போனாங்க. அத்திமரம் என்ன செய்கிறது, துளிர் விட்டு விட்டது. வேதவசனம் இயேசு மத்தேயுவில் சொன்னது போல. அதனால் யூதர்களை தான் இந்த உலகம் முழுவதும் என்ன செய்கிறது, பயன்படுத்துகிறது. நீங்கள் பார்க்கலாம், அதிகமாக இவர்கள் யூதர்களாக இருக்கிறது மட்டும் இல்லை, அவர்கள் இந்த யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்களாக, அடுத்து அதிலிருந்து அநேகர் கிறிஸ்தவர்களாக, ஆமென், ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்ததுனால அவர்கள் தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தார்கள். தெரியுமா? அல்லேலூயா. ஏங்க இந்த பல்பை கொண்டு வந்தது யாருங்க? என்ன எரியுது? அந்த பல்பை கொண்டு வந்தது யார்? முத சொல்லுங்க. பல்பு பீஸ் ஆகிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், அவர் கடையில் வாங்கிட்டு வந்தார். எங்கள் பல்பை கொண்டு வந்தது எங்கள் வீட்டுக்காரருங்க. உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தவரை சொல்லலை. முதலாக பல்பை கண்டுபிடித்தவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? தாமஸ் ஆல்வா எடிசன். ஹி இஸ் எ கிறிஸ்டியன். ரயில் இன்ஜினை கண்டுபிடிச்சது யார்? ரயிலில் பாம்பேக்கு ஓடி ஓடி போகிறீங்களா ஐயா? ரயில் இன்ஜினை கண்டுபிடிச்சது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? போச்சுடா. தெரியுமா? பள்ளிகளில் படித்த பிள்ளைகள் சொல்லுங்கள், அங்கே நிறைய படித்த பிள்ளைகள். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் கிரகாம்பல் என்னத்தை கண்டுபிடிச்சாரு? டெலிஃபோன். அல்லையா? டெலிஃபோனை கண்டுபிடிச்சது கிரகாம்பல். அவர் ஒரு கிறிஸ்தவர். இப்படி பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ரயில் இன்ஜினை கண்டுபிடிச்சவர் என்ன சொல்லுவாங்க, ஸ்டீஃபன்சன்னா? ஸ்டீவனா? புரியல. ஜார்ஜ் ஸ்டீவன்சன் அப்படிதானே? அவர் தான் கண்டுபிடிச்சார். நான் தான் ஐயா. ஆமேன். நான் தான் அது ஸ்டீவன். ஆமேன். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் ரயில் எங்கே நிற்கிறதோ அதை நான் சரியாக சொல்லுவேன். 5வது பிளாட்ஃபார்மில் இருக்காதுன்னு சொல்லுவேன். அதுதான் நான் கண்டுபிடிச்சேன். வேறு ஒன்றும் இல்லை. பாம்பேக்கு போகிற ட்ரெயின் எங்கே இருக்குன்னு கேட்க கரெக்டாக சொல்லுவேன். அல்லேலூயா. ஜார்ஜ் ஸ்டீவன் தான் அப்படி கண்டுபிடிச்சா. இப்படி நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிச்சது யாராக இருப்பாங்க தெரியுமா? யூதர்களோ கிறிஸ்தவர்களுமா தான் இருப்பாங்க. ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு வேடிக்கையான விஷயம், வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய விஞ்ஞானி வந்தார். அவர் என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி கண்டுபிடிக்கும் போது கடைசியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு டீ கடையில் போய் ஒரு வடையும் டீயும் சாப்பிடலான்னு போய் அங்கே இருக்க ஒரு பருப்பு வடை கையில் எடுத்தாராம். பருப்பு வடையை 2ஆக பிச்சார். நூலாக வந்து தான். ஆமேன். ஏதோ ஒன்று, ஏதோ உடைய, சரி ஏதோ ஒரு வடையை வச்சிருக்கேன், பருப்பு உடைய உளுந்து உடைய. அவர் சுசியங்கிறார். அவருக்கு பிடிச்சது அவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சொல்கிறாங்க. நல்லது. பருப்போடு தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் பழைய பருப்போடு உடைச்செல்லாம் பார்த்துருக்கேன். ஊசி போனால் அந்த பருப்பு உடையில் உள்ளேருந்து என்ன வரும், நூலாக இழுக்கும். அப்பொழுது அந்த பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சார், நாங்கள் என்னெல்லாமும் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் நீங்கள் வடைக்குள்ள நூலை வச்சு எப்படி பண்ணினீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். வடைக்குள்ள ஆச்சரியமாக இருக்கிறத, நாங்களாம் இதை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் வடைக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க, எவ்வளோ நூல் வச்சுருக்கீங்க, பார்த்தா வெளியில் ஒன்றுமே தெரியல, உள்ளே பார்த்தா நூலாக இருக்குது, நூலை வச்சு கூட வடை செய்ய முடியுமா என்று ஆச்சரியப்பட்டார்களாம். அந்த முதலாளி பார்த்தாரா, அப்போ அது போன வாரம் உள்ள வடை, அது ஊசி போன வடை. இப்போ நம்ம ஆட்கள் என்ன கண்டுபிடிக்கான்,
ஊசி போன வடையை தான் கண்டுபிடிப்பான். அல்லேலூயா, ஆமென். அதுதான், வேற ஒன்றும் இல்லை, அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ விஞ்ஞானத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த நாட்டை பார்த்து இன்னும் முன்னேறுது. ஆனால் போதுமான அளவுக்கு விஞ்ஞான முன்னேற்றம் நம்முடைய நாட்டில் கிடையாது. ஆனால் தொழில்நுட்பத்தில் சிறந்து காணப்படுகிறது இஸ்ரேல் யூதர்கள் மாத்திரம்தான். அமெரிக்கா இன்னைக்கு முன்னேறுவது காரணம் அதுதான் அப்படிங்கிறது கவனிங்க. சரி, இப்போ நம்ம காரியத்துக்கு போவோம். பாருங்கள், ரஷ்யா ஜெர்மனிக்குள் போன போது செய்தது போன்று அது இருந்தது. ரஷ்யாவை கவனிங்க. ஆமென். போயிட்டு தான் அதன் நிமித்தமாகத்தான் அவர்களிடம் அணுகுண்டு முதலானவைகள் இருக்கின்றன. அவர்கள் அந்த ஜெர்மானிய விஞ்ஞானிகளை கொண்டு வந்து விட்டார்கள். அக்காரியத்தின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு ரஷ்யா இவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது. ரஷ்யா முன்னேற்றம் அடைவதற்கு காரணம் யாரா? ஜெர்மானிய விஞ்ஞானிகளை ரஷ்யா கைப்பற்றி இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் ரஷ்யா ஒரு வல்லரசு நாடாக திகழ்கிறது. காரணம் ஜெர்மானியர்கள். ஆமென். ஜெர்மானி என்று சொன்ன உடனே நமக்கு ஒரு ஞாபகம் வரலாம். யாரு? ஹிட்லர். ஜெர்மானிய அந்த நாட்டில், ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு சர்வாதிகாரி ஹிட்லர். ஞாபகம் வருதா? இந்த காலத்துலேயோ படித்தோம். நீங்கள் அதை ஞாபகப்படுத்தினீங்க, சந்தோஷம். கவனிங்க. அப்படியாக அணுகுண்டு முதலானவைகள் இருக்கின்றன. அவர்கள் அந்த ஜெர்மானிய விஞ்ஞானிகளை கொண்டு வந்து விட்டார்கள். அக்காரியத்தின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு ரஷ்யா இவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளனர். அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. ஆனால் தேவகாத்தேச்சார் யூதர்களுக்கு செய்தது போன்று அவர்கள் போய் அந்த காரியங்களை கொண்டு வந்தார்கள். பாருங்க, தீர்க்கதரிசி எங்கேயோ சுற்றி எங்கே வரார் பாருங்க. நானும் எங்கேயோ சுற்றி இங்கே வரேன். யாரு? இந்த பாபிலோனிய தேசத்தில் யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களில் சேஷமானவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். விசேஷித்த மாணவர்களாக இங்கு இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்களை கொண்டுதான் அதிகமாக, பாருங்கள், தானியேலை ஒரு பிரதான அதிகாரியாக வைத்தானாம் நேபுகாத்நேச்சார். ஏன்னா தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருந்ததை அவன் கண்டு கொண்டான். ஓ, நமக்குள் தேவனுடைய ஆவி இருக்குமானால் நீங்கள் இந்த பூமியில் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் ஒன்றுமற்றவர்கள். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நமக்கு இருக்குமானால், ஆமென், நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். கவனிங்க அருமையா. ஆகையால் மேலும் இந்த சமயத்தில் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக தானியேல் என்னும் பெயர் கொண்ட நீதிமானாகிய ஒரு மனிதன் சிறை கைதியாய் கொண்டு போகப்பட்டான் என்று நாம் காண்கிறோம். அவன் நேபுகாத்நேச்சாரின் ஆட்சி காலத்தில் வான சாஸ்திரிகள், பார்த்தீங்களா, வான சாஸ்திரிகள் இந்தியாவிலிருந்து போனாங்க. ஆமென். அல்லேலூயா. போன்றோருக்கும் ஞானிகள், சாஸ்திரிகள் போன்ற எல்லாருக்கும் அதிபதியாக விளங்கினான். அவன் தான் அதிபதி. வான சாஸ்திரிகள், ஜோசியக்காரன், அங்கே அந்த நாட்டில் இருந்தவனுக்கு எல்லாருக்கும் அதிபதி யாராக இருக்கிறான்? தானியேலை நியமித்தான். இப்பொழுது பெல்சாத்சார் ஆட்சியை எடுத்துக்கொண்டான். பெல்சாத்சார் ஒரு பொல்லாங்கனான மனிதனாக இருந்தான். அவன் எதற்கும் கவலைப்படுறதில்லை. ஏன்னா சர்வாதிகாரி. ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தான். முசலினி ஒரு சர்வாதிகாரி இருந்தான். ஏக்மன், எங்க சொல்லுங்க, இதெல்லாம் தெரியாதா? படிக்கலையா? இது 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புலேயே வருமே. அப்படிதான் நினைக்கிறேன் நான். சர்வாதிகாரிகள் இந்த உலகத்தில் யாருங்க? ஜெர்மானிய ஹிட்லர், அடுத்து முசலினி, அடுத்து ஏக்மன், அடுத்து ஸ்டாலின். நம்ம முதலமைச்சர் இல்லை, இது அந்த ஸ்டாலின். தப்பாக நினச்சிடாங்க. அல்லேலூயா. கவனிக்கணும். ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் சர்வாதிகாரிகள். தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்தா உங்களுக்கு புரியும். நீங்கள் வாசிக்கிறது இல்லையே. நிறைய புஸ்தகம் வந்திருக்கு, சீல் அடித்து உங்களுக்கு தரணும். ஆனால் யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தான் புரியல. மேலும் பாபிலோன் ஜனங்கள் எல்லோரும் தாங்கள் அப்படிப்பட்டதான ஒரு பாதுகாப்பிற்குள் இருப்பதாக உணர்ந்தார்கள். பெரிய அரணிப்பான பட்டணம், பெரிய மதில்கள், பெரிய கதவுகள். இங்கு ஜனங்கள் எல்லாம் பாதுகாப்பாக நாம் இருக்கிறோம், எதிரிகள் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது என்று அவர்கள் தற்பெருமை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு பாதுகாப்பிற்குள் இருப்பதாக உணர்ந்தார்கள். அதாவது ஒரு முறை கதவுகளுக்கு உள்ளே வந்துவிட்டு அந்த கதவுகள் மூடப்பட்டு விட்டால்
அதாவது 200 அடி உயரமோ 80 அடி அகலமோ உள்ள மதில்களுக்குள் வந்துவிட்டால் அந்த ஜனங்கள் அந்த மதில்களுக்குள் எப்பேற்பட்டதான ஒரு பாதுகாவலை உணர்ந்திருப்பார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அவ்வளவு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்றார். ஆமென். சீனாவை சுற்றிலோ சீன பெருஞ்சுவர்னு ஒரு சுவர் இருக்குது தெரியுமா? எத்தனையோ கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த சீன பெருஞ்சுவர்னு ஒரு சுவர் இருக்கலாம் பாதுகாப்புக்காக. ஆமென். அதே போன்று ஆனால் இதை நினைவில் வைங்கள், விஞ்ஞானம் உன்னை எவ்வளவுதான் பாதுகாப்புக்குள் வைத்திருந்தாலும் சரி, நீ பாவம் செய்யும்போது தேவன் உன்னை கண்டுபிடித்து விடுவார். நாம் எங்கே போய் ஒளிந்திருந்தாலும் சரி, எவ்வளவு பாதுகாப்பாக இந்த விஞ்ஞானத்துக்குள் நுழைந்து கொண்டாலும் சரி, இந்த மதத்துக்குள் நுழைந்து கொண்டாலும் சரி, இந்த அரசியலுக்குள் நுழைந்து கொண்டாலும் சரி, எங்கேயாவது நுழைந்து கொண்டால் பாதுகாப்பு இருக்கும் என்று நினைக்கிறார்கள். தேவன் உங்களை எங்கேயாவது கண்டுபிடிப்பார். ஆமென். ஆகையால் ஒரே ஒரு பாதுகாப்பு தான் இருக்கிறது, அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு பாதுகாப்பு கிறிஸ்து இயேசுக்குள் மட்டும்தாங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அந்த பாதுகாப்புக்குள்ளே வந்துடணும். இந்த உலகம் பாதுகாப்புன்னு போகக்கூடாது. உலக சொத்து சுகம் இதெல்லாம் பாதுகாப்பே கிடையாது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம் இருக்குது? இந்த வசனம் மட்டும் அவங்க உள்ளத்தில் ஆழமாக இருந்தோன்னா ஆராதனை விட மாட்டாங்க, உபவாச கூட்டத்தை விட மாட்டாங்க. ஆமென். ஏன்னா உலக முறை நமக்கு இருந்து எதுக்குங்க? அல்லேலூயா. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? கவனிங்க, ஒரே ஒரு பாதுகாப்பு, அது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. இன்றைக்கு நாம் ஜீவிக்கின்றதான இதே மாதிரியான நவீன நாகரிகம் கொண்ட இந்த மிகைப்படுத்தப்பட்ட அமெரிக்காவை போல உலகின் முன்னேற்றம் அடைந்த தேசமாக இருப்பதின் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். எனக்கு ஏதோ ஒரு வித கலக்கமாய் உள்ளது. அவர்களை ஒத்த அதேவித மனப்பான்மையை நாமும் உடையவர்களாக இருக்கின்றோமா என்ற பயம் வருகிறது. மிக சிறந்த விஞ்ஞானிகள், மிக சிறந்த இயந்திர துப்பாக்கிகள், அணுகுண்டுகள், மிக வேகமாக செல்லக்கூடிய ஆகாய விமானங்கள், இவைகள் எல்லாம் இருக்கின்றபடியினாலும், உலகத்தில் முன்னேற்றமான தேசமாய் இருக்கின்றபடியினாலும், தேவன் இல்லாமலேயே எப்படியோ நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அணுகுண்டு இருக்கு, வேகமாக செல்லக்கூடிய, ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ஆகாய விமானங்கள் இருக்குது, ராக்கெட் இருக்கிறது, அணுகுண்டுகள் இருக்கிறது, துல்லியமாக தாக்கக்கூடிய எல்லாம் இருக்கு. நம் தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு. ஆமென். தேவன் தேசத்தோடு கூட அழிக்கும் போது யார் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இன்னைக்கு அப்படித்தான் ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய சுய பலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாடுகளும் அப்படித்தான் தங்களுடைய பாருங்க, இந்த உலகத்தில் அதிகமாக பணம் செலவிடக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வச்சுதான் எங்க விஞ்ஞானத்துக்குங்க. ராக்கெட் அனுப்புறான ஒவ்வொரு ராக்கெட்டை என்ன விலை தெரியுமா? லட்சக்கணக்கான கோடிகள். அப்பப்போ விண்வெளியில் போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். பிஎஸ்எல்விங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு நாடும், ஒரு சீனா ஒரு பக்கம் அனுப்பி சோதிக்கிறான், அமெரிக்கா ஒரு பக்கம் அனுப்பி சோதிக்கிறான், ஜப்பான் ஒரு பக்கம் சோதிக்கிறான், இந்தியா ஒரு பக்கம் அனுப்பியிருக்கான். அதனால் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் எதற்கு அதிகமாக? இராணுவத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் தான் அதிக செலவு பண்ணுறாங்க. நீங்கள் பட்டினி கிடந்தால் அவனுக்கு என்ன? நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தால் அவனுக்கு என்ன? அவன் இராணுவத்துக்கு செலவிட தொகையை நீங்கள் கணக்கு பாருங்கள், விஞ்ஞானத்துக்கு செலவிடக்கூடிய தொகையை கணக்கு பாருங்க. லட்சக்கணக்கான கோடிகள் ஒவ்வொரு நாடும். ஏன்னா ஏதாவது கண்டுபிடிச்சி நமக்கு அதனால் நம்முடைய நாட்டுக்கு என்ன உண்டாக்கணும்? ஒரு பாதுகாப்பை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அந்த பாதுகாப்பெல்லாம் தேவன் ஒரு நாள் தகர்த்து போட போகிறார். அப்படித்தான் இந்த பாபிலோன் இருந்தது. பெரிய பாதுகாப்பு இருந்தது. அது மிகவும் ஒரு அழகான மாதிரியாக இருக்கிறது. தேவன் மாறுவது கிடையாது.
பாவத்தின் மீது அவருக்கு இருந்த மனோபாவம் அன்றைக்கு இருந்தது போன்றே இன்றைக்கும் இருக்கிறது. இங்கே கீழே எந்த விதமான ஒளிப்படமும் கிடையாது. பாருங்க, நீ பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலோ நான் அங்கே இருப்பேன், அவ்வளோதான். எங்கேயும் தப்ப முடியாது. நீ வானத்துக்கு ஏறுவேன், வானங்களுக்கு மேலாக கூடு கொட்டுவேன், முடியாது. ஓ மனிதனே, நீ எதையுமே செய்ய முடியாது. அந்த காலத்தில் சினிமாவில் ஒரு பாட்டு பாடினான், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் இல்லைன்னு பாடும். அந்த காலத்தில் நான் சினிமா பாட்டு ரொம்ப அருமையாக பாடுவேன். ஒரு காலத்தில் அதுதான் பாடிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆண்டவரை குறித்து பாடுறேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வமே கிடையாது. நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோம், நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், கோட்டை கட்டுறோம். ஆனால் அது நடந்துட்டால் தெய்வம் தேவையில்லையே. அவன் தெய்வம் இருந்தால் தாங்க அது சாத்தியம். தேவன் இருந்தால் தாங்க நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. நாம் நினைக்கிறபடி ஒன்றுமே நடக்காது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வமே கிடையாது. அப்போ தேவன் என்ன நினைக்கிறாரோ அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று யோபு 42 இருக்கு. நாம் என்ன செய்ய முயற்சி செஞ்சாலும் மணவாட்டி மடலில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நீ முயற்சி செய்கிற காரியத்தில் நீ என்ன செய்வாய்? தோல்வி தான் அடைவாய். இன்னைக்கு என்ன விசுவாசிகளுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன முயற்சி பண்ண, நான் கடன் அடைக்கணும், அதனால நான் பாஸ்டிங் பிரேயருக்கு வர முடியாது, யார் ஆராதனைக்கு வர முடியாது, நான் எப்படியா சம்பாத்தியம் பண்ணாதான் கடன் அடைக்கணும், முடியாது. நீ ஒரு பக்கம் பிரயாசப்படுவா, இன்னொரு பக்கம் நஷ்டமாகும். அது சாபம் போடுறேன்னு நினைக்காதீங்க. நான் எல்லா விதத்திலும் கற்பிக்கப்பட்டவன். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியுங்கிறார். எல்லா விதத்திலும் மனரம்யமாக இருக்கின்றார். அதெல்லாம் தான். நீ எந்த சொந்த முயற்சி நீங்கள் எடுத்தாலும் அது நிறைவேறாது. ஆனால் தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அதனால தான் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாருங்கிற வசனம் இருக்கிறது. சுய வழியில் போகாதீங்க. ஆமேன். பாருங்கள் பிரியமா, தேவன் மாறுவது கிடையாது. பாவத்தின் மீது அவருக்கு இருந்த மனோபாவம் அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கு இருக்கிறது. இங்கே கீழே எந்த விதமான ஒளிப்படமும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் மட்டுமே நீ பாதுகாவலாய் இருக்கிறாய். ஆமேன். இந்த மகா பெரிய பட்டணத்தில் இருந்தவர்கள் ஒரு பெரிய சேனையாய் வந்து இந்த பட்டணத்தை எதிர்க்க இந்த உலகத்திலேயே எந்த விதமான வழியும் இல்லை என்பதாக உணர்ந்தார்கள். யாரும் அந்த பட்டணத்துக்குள்ள நுழைந்து போட முடியாது. அவ்வளவு அரணிப்பான ஒரு பட்டணம். அல்லேலூயா. ஆமேன். நான் அப்படியே ஒரு பார்வை பார்க்க, ஏன்னா இரவெல்லாம் முழிச்சுட்டு வந்தவங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு பார்வை பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் ஆமேன். ஏன்னா நான் உங்களுக்கு மேலே, நீங்கள் அதான் அரைக்குறை தூக்கத்தில் வந்தீங்க காரில், நான் அப்படி இல்லை, விழித்திருந்து கார் ஓட்டினா தான் பாதுகாப்பாக உங்களை கொண்டு சேர்க்க முடியும். அல்லேலூயா. அதே போல் தேவனும் விழித்திருந்து நம்மை பாதுகாக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லைன்னாங்க. நேற்று யாரோ காரில் வரும்போது சொன்னாங்க, நான் தூங்கவே இல்லைன்னாங்க. நீங்கள் தூங்கலை, ஆனால் உறங்குனீங்க அப்படின்னே. நான் கொஞ்சம் தமாஸ் பண்ணுறவன் தான். ஆனால் பிரசங்க படத்தில் அப்படி இல்லைங்க, அது தேவன். நீங்கள் தூங்கலைங்கிறது ரொம்ப கரெக்டு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? உறங்குனீங்க அப்படின்ன. ஆனால் நீங்கள் தூங்கலை உறங்கலை அப்படின்னா நிரூபிக்கணும்னா என் கூட நீங்கள் டீ குடிக்க வந்திருக்கணும். அப்போ தான் நான் நம்புவேன். அப்படி கலகலப்பாக வந்தோம். அல்லேலூயா. மற்ற நேரம் உங்களில் ஒருவன் நான். ஆமேன். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது இது கர்த்தருடைய ஆவியானவர். அவர் கண்டிக்கிறார், அவர் தண்டிக்கிறார், நம்மை திருத்துகிறார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். பாருங்கள், உலகத்திலேயே எந்த விதமான வழியும் இல்லை என்பதாக உணர்ந்தார்கள். மகா பெரிதும் உயரமான மதில்கள், நவீன ஆயுதங்கள் போன்றவைகளால் அவர்கள் வெளி உலகத்தினின்று பிரிக்கப்பட்டவர்களாய் இருந்தனர். மிகவும் கெட்ட தேசமாகிய மேதிய பெர்சிய தேசத்தாரும் தற்போதைய இந்தியாவில் உள்ள இந்துக்களாகவும் இருக்கின்ற அவர்கள். மேதிய பெர்சியர்கள் யாரா? இந்துக்களாகிய இந்தியர்கள்னு சொல்றார் தீர்க்கதரிசி. இந்த மேதிய பெர்சிய தேசத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா? பொல்லாதவர்கள். மிகவும் கெட்ட தேசமாகிய மேதிய பெர்சிய தேசத்தாரும் இவர்கள் மிகவும் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நம்ம இந்தியாவில் அப்படியே இருக்காங்க.
அப்படித்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆமேன். ஏன்னா மதவாதம் இங்கே தான் தலை தூக்குது. அமெரிக்காவோ இல்லை மற்ற நாடுகளில் கூட அமெரிக்கா அந்த மதவாதங்கிறது அதிகமாக கிடையாது. இங்கே என்னது மதவாதம் என்பது தலை தூக்கி நிற்கிறது. கவனிங்க. ஆகையால் தற்போதைய இந்தியாவில் உள்ள இந்துக்களாகவும் இருக்கின்ற அவர்கள் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் நதிக்கரையில் வாய்க்கால்களை தோண்டி யூப்ரட்டிஸ் நதியை திசை திருப்பி அதன் வழியாக மதில்களுக்கு அடியில் நுழைந்து வருவார்கள். சரிங்களா? அவங்க பக்கம் மேலோடி வர முடியாது, கோட்டை கதவு வழியே வர முடியாது. என்ன பண்ணிட்டான், அந்த நதி வழியே வந்து நதியை தோண்டி திசை திருப்பிட்டு அந்த நதியினுடைய அடியிலிருந்து உள்ளே நுழைஞ்சிட்டான். எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். மதில்கள் வழியாக வர முடியாது, கதவுகள் வழியாக வர முடியாது. ஆமேன். அதனால் அங்கே செல்லக்கூடிய நதியிலே நுழைந்து அங்கே என்ன பண்ணான், நதியை திசை திருப்பி அவன் உள்ளே நுழைஞ்சிட்டான். யார்? இந்த மேதிய பெர்சியராகிய இந்தியாவில் உள்ள இந்த இந்துக்கள். என்ன பண்ணுவான்? பாபர் மசூதி இடித்து தள்ளிட்டு அவன் கட்டிடுவான். நீங்கள் பண்ண முடியாது. கிறிஸ்தவ ஆலயத்தை உடைச்சிட்டு அவன் கட்டிடுவான். அப்படித்தான் நடந்திருக்கு ஒரு காலத்தில். மிகவும் மோசமானவர்கள். அந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் இந்தியன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன். ஒரு காலம் நான் பெருமைப்பட போகிறதில்லை. இதில் வருங்க, ஐ எம் இந்தியன். அல்லையா? என்ன இந்தியன்னு சொல்கிறனால எனக்கு நான் சிறந்தது என்ன தெரியுமா? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு இந்தியன் என்று சொல்வதை விட, நான் ஒரு தமிழன் என்று சொல்வதை விட எனக்கு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அதுதான் எனக்கு பெருமை. நான் கிறிஸ்தவன் என்று சொல்வது தான் எனக்கு பெருமையாக இருக்கிறது. கவனி. ஆகையால் பிரியமானவர்களே, இவர்கள் நதிக்கரையில் வாய்க்கால்களை தோண்டி யூப்ரட்டிஸ் நதியை திசை திருப்பி அதன் வழியாக மதில்களுக்கு அடியில் நுழைந்து வருவார்கள் என்பதை அவர்கள் சிறிதும் அறியாது இருந்தார்கள். இப்படி வர முடியாது. பெரிய மதில்கள் இருக்கிறது, பெரிய கதவுகள் இருக்கிறது, வெண்கல கதவுகள், யாருமே வர முடியாது. நாங்கள் மிகுந்த பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளும் அப்படி தான் இருக்குது. நாடுகள் எங்களுக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது, அவன் ட்ரோனை கொண்டு அடிச்சுட்டு போயிருந்தான். தெரியுமா உங்களுக்கு? ரஷ்யா வல்லரசு நாடு, உக்ரைன் சொல்லுங்கய்யா, சிறிய நாடு தான். ஆனால் ரஷ்யா உக்ரைனை அடித்து கைப்பற்ற முடிகிறதா? உலக செய்தியை நான் சொல்கிறேன். முடிகிறதா? இன்னும் முடியலை. எத்தனை ஆண்டுகள்? 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ரஷ்யா நினச்சா இவனை கைப்பற்றி நம்ம கண்டிப்பாக அடிச்சிடலாம். இன்றைக்கி யூதர்களை கைப்பற்ற முடியுமா? இந்த நேபுகாத்நேச்சார் பாபிலோனிய ராஜா அன்று யூதர்களை கைப்பற்றி அடிமையாக்கினா. இன்றைக்கு நீ செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி யூதர்களை நீ அடிமையாக மாற்ற முடியுமா? அந்த எகிப்தியர்கள் அடிமையாக மாற்றினார்கள். பார்வோன் ராஜா அடிமையாக மாற்றினான். நேபுகாத்நேச்சார் அடிமையாக மாற்றினான். இன்றைக்கு இஸ்ரவேலர்களை நீ அடிமைப்படுத்த முடியாது. அவர்கள் தேவனுடைய ஜனமாக இருக்கிறார். உன்னையும் இந்த உலகமோ, இந்த பணமோ, இந்த புகழோ, இந்த விஞ்ஞானமோ ஒரு கிறிஸ்தவனை அடிமைப்படுத்த முடியாது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் அங்கு காரியம். ஆகையால் எல்லா நேரத்திலும் அவர்கள் அவ்விதமே உணர்ந்தார்கள். அவர்கள் அந்த விதமாக உணர்ந்திருப்பார்களானால் பின்னர் அவர்கள் பாவத்திற்குள் கஷ்டப்பட்டு நடந்து போனார்கள். சுய தேவையை சந்திக்கக்கூடிய நிலைமை தனக்கு உண்டு என்று உணர்கின்ற ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு மனிதன் வரும் பொழுது, நல்ல கவனிங்க, மிக முக்கியமான பாயிண்ட் இது. ஆவிக்குரிய ஒரு அருமையான அர்த்தம். நான் இதை தியானித்து பார்த்தேன், திரும்பவும் வாசித்து பார்த்தேன். தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? சுய தேவையை சந்திக்கக்கூடிய நிலைமை தனக்கு உண்டு. என் குடும்ப தேவையை நான் பார்க்க முடியும், என் பிள்ளைகள் தேவையை நான் பார்க்க முடியும். எந்த காரியமாக இருந்தாலும் அதை நானே, என்னுடைய தேவைகளை நானே சந்திக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு ஒரு தலைவர் தேவையில்லை, எனக்கு ஒரு பாஸ்டர் தேவையில்லை, எனக்கு ஒரு சபை தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய தவறு என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். சுய தேவையை சந்திக்கக்கூடிய நிலைமை தனக்கு உண்டு என்று உணர்கின்ற ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு மனிதன் வரும்பொழுது அப்போதுதான் பாவம் அவனை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது என்பது போல் தோன்றுகிறது. பாவத்தின் மறுபக்கம் என்ன?
பாவத்தின் மறுபக்கம் என்ன? அவிசுவாசம். உங்களை அவிசுவாசம் பிடிக்க தோன்றும். சுயமாகவே நான் எதையும் செய்ய முடியும் இல்லை. நமக்கு ஒரு தேவன் தேவை, நமக்கு ஒரு சபை தேவை, நம்மை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பன் தேவை. செம்மறி ஆடுகள் தன்னைத்தானே வழிநடத்திக் கொள்ள இயலாது. அதற்கு ஒரு மேய்ப்பன் தேவையாக இருக்கிறது. ஒரு விசுவாசி தன்னைத்தானே வழிநடத்திக் கொள்ள முடியாது. என் தேவைகளை நான் சந்திக்க முடியும், நான் அதை சாதிக்க முடியும், முடியவே முடியாது. உனக்கு ஒரு சபை வேண்டும், உனக்கு ஒரு மேய்ப்பன் வேண்டும். இல்லை மேய்ப்பன் வேண்டாம், சபையை வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பாவம் உள்ள பிரவேசிக்கும். அது என்னது? அவிசுவாசம். உள்ள அவிசுவாசம் வந்துடும், அவ்வளோதான். அவன் ஆவிக்குரிய ஜீவியம் போச்சுது. ஆமென். சபை கூடி வருகிறது சிலர், விட்டு விடுகிறது போல விட்டு விடாதீர்கள் என்று ஏன் பவுல் சொன்னார்? அல்லேலூயா. தீர்க்கதரிசி பிரணாம், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடித்து கொண்டோ வேட்டையாடி கொண்டோ உங்கள் வீட்டில் தங்கியிருக்க வேண்டாம், நீங்கள் சபைக்கு போங்கள் சொன்னாரா சொல்லலையா? இன்னைக்கு தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறாங்க அநேகர், வீட்டில் இருந்து செய்தியை கேட்குறாங்க. சபைக்கு போங்கன்னு சொன்னது தீர்க்கதரிசி செய்தி இல்லையா? நீங்கள் செய்தியை வீட்டில் கேளுங்க, புத்தகங்களை வாசிங்க, ஆனால் நீங்கள் சபைக்கு போகணும். போன வாரம் கூட நான் ஒரு வாக்கியத்தை அனுப்பிவிட்டேன். சபை என்பது நாம் திருந்தக்கூடிய இடம்னு தீர்க்கதரிசி சொன்னதை என்னுடைய ஸ்டேட்டஸில் போட்டு விட்டேன். ஆமென். நீ சபைக்கு வரலன்னா திருந்தவே மாட்ட, உன்னால் பரிபூர்ணம் அடைய முடியாது. சபை தேவன் நம்மை திருத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் திருந்தவே இங்கு கூடி வருகிறோம். ஆமென். ஆகையால் ஒரு மனிதன் சுய தேவையை சந்திக்கக்கூடியது எனக்கு எல்லாம் உண்டு. எனக்கு பாஸ்டர் வேண்டாம், எனக்கு சபை வேண்டாம், எனக்கு தலைவர் வேண்டாம், எனக்கு தேவன் வேண்டாம் என்றால் நீ முடிந்து விட்டாய். அல்லேலூயா. பாருங்கள், தீர்க்கதரிசி செய்தியை கவனிங்க. அப்போதுதான் பாவம் அவனை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது. அவன் பின்வாங்கி போகிறான். அவிசுவாசம் அவனை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு சபையோ தேசமோ, பாருங்க நான் சொன்னதை அவர் சொல்லிட்டார். ஒரு சபையோ ஒரு தேசமோ தனிப்பட்ட நபரோ புறம்பே இருந்து தனக்கு ஒரு உதவியும் தேவையில்லை என்று உணரும் வேளையில் பாவம் அவனை ஆள ஆரம்பிக்கின்றது. ஆமென். ஒரு தனிநபர் அல்லது ஒரு சபை அல்லது ஒரு தேசம் அல்லது தனிப்பட்ட ஒரு விசுவாசி, எனக்கு பாஸ்டர் தேவையில்லை, எனக்கு சபை தேவையில்லை, என்னை வழிநடத்த எவரும் தேவையில்லை என்று உணரும் வேளையில் பாவம் அவனை ஆள ஆரம்பிக்கின்றது. ஆமென். அது உண்மை. ஜனங்களுக்கு ஓர் மேன்மையான உணர்வு உண்டாகும் போது வழக்கமாக பாவம் உட்பிரவேசித்து அவர்களை தின்று போடுவதை நாமும் கூட கவனித்துள்ளோம். நீங்கள் சபைக்கு வரல, உங்கள் மேஸ்டர் உங்கள் பாஸ்டருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கலை, ஒரு தீர்க்கதரிசியினுடைய வழிநடத்தல நீங்கள் போகலை அப்படின்னா ஆமென், நீங்கள் அப்படியே கெட்டு போவீர்கள். பாவம் உள்ளே நுழைந்து விடும், அவிசுவாசம் உள்ளே நுழைந்து விடும். எவ்வளோ அருமையான செய்தியை சொல்ல, தீர்க்கதரிசி செய்தியை வாசிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை அப்படின்னா எப்படி மாற முடியும்? அல்லேலூயா. எவ்வளோ புத்தகங்கள் இருக்கிறது, எவ்வளவோ செய்தி இருக்கிறது. அல்லேலூயா. செய்தியை வார்த்தையை வாசிங்க, அந்த வார்த்தையை நம்ம பின்பற்றுவோம், நம்முடைய நடைமுறைப்படுத்துவோம். ஆமென். பாருங்கள், அதுகால் பாவம் உட்பிரவேசத்துக்கு அவர்களை என்ன செய்யுமா? தின்று போடும். எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் வாழ முடியாது. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு யாருடைய உதவி தேவைப்படுது? அரசாங்க உதவி தேவைப்படுகிறது, அதிகாரிகளுடைய உதவி தேவைப்படுகிறது, எல்லாமே நமக்கு தேவை. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் வாழும்போது அரசாங்கம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அரசாங்கம் தான் நமக்கு சில காரியங்களை செய்கிறது. கல்வி நிறுவனங்கள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. நாம் அங்கே நம்ம பிள்ளைகளை அனுப்ப வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் அநேக காரியங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நான் யாரையும் மதிக்க மாட்டேன். ஆமென். இன்னைக்கு அதுதான் காரியம். அது வீழ்ச்சியை கொண்டு வரும். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி அருமையாக சொல்கிறார் பாருங்க. ஆகவே அவர்கள் கதவுகளை மூடின போது தாங்கள் மிகவும் பத்திரமாக இருப்பதாக நினைத்து கொண்டார்கள். ஆனால் தேவன் பரலோகத்திலிருந்து பரலோகத்தில் கீழே நோக்கி பார்க்கிறார். ஆமென். ஒரு சுய மனிதன், ஒரு தனி நபர் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு என்ன நடத்துறதுக்கு யாரும் தேவையில்லை. ஆமென். தன்னை கடினப்படுத்தி கொண்டிருப்பான். ஆனால் தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறாராம். ஆமென்.
நமக்கு உள்ளதான எல்லா பெரிய ஆயுதங்கள், அணுசக்தியினால் இயக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல்கள், ஒரு வினாடியில் நூற்றுக்கணக்கான மைல்கள் பறக்கக்கூடிய ஜெட் விமானங்கள், ஒலியின் வேகத்தை கடக்கக்கூடியதுமான இவைகளை பற்றி நான் வியக்கிறேன். ஆனால் ஆமென், ஒன்றை மறக்க வேண்டாம், உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். எண்ணாகமம் 32 அதிகாரம் 23 வசனம். எண்ணாகமம் 32:23 வாசித்து பாருங்கள். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் காரியம். அங்கே உள்ள நுழையிறோம், பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். இப்போ யார்கிட்ட போவீங்க? உலகத்தில் நம்ம ஆளுகிறோம் பிரியமானவர்களே. மருத்துவமனைகளே எனக்கு வேண்டாம், நீ வாழ முடியுமா? எனக்கு மருத்துவர்களே வேண்டாம், செவிலியர்களே எனக்கு வேண்டாம் என்றால் முடியுமா? எனக்கு தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் தலைவலி வந்தாலும் சரி, வயிற்று வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஆமென், நான் மூலிகைகளை பயன்படுத்திக் கொள்வேன். அல்லது தலைவலி வந்துச்சுன்னா சின்ன வெங்காயத்தை அரைச்சி நான் பூசிடுவேன். அதை பற்றி எனக்கு இல்லை. நான் ஜெபம் பண்ணி சுகமாக்கிடுவேன். எனக்கு மருத்துவர்கள் தேவையில்லை. சரியா? ரோட்டில் நடந்து போகிறேன், ஒரு கார்காரனோ பைக்காரனோ அடித்து கால் ரெண்டாக முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கே போகிற? வெங்காயத்தை அரைச்சி பூசிக்கிட்டு இருப்பியா? அங்கே இப்போ என்ன செய்யணும்? நீ 108க்கு ஃபோன் பண்ணுங்க, வலி தாங்க முடியல, தூக்கிட்டு அங்கே போடு. ஆமென். அங்கே காலை கட்டியாகும். ஆமென். இப்போ மருத்துவர் வேண்டாமா? இன்னைக்கு சில பேருக்கு என்ன மருத்துவரே வேண்டாம், அவன் ஜெவமணி எல்லாமே நடத்துகிறோம். அது என்னங்க நடக்கும்? தீர்க்கதரிசியே சொல்கிறார், தேவன் மாத்திரம் மருத்துவர்களை நமக்கு தராமல் போனால் உலகத்தில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கானவர்கள் மரித்து கொண்டிருப்பார்கள்ங்கிறார். அது தேவன் கொடுத்த வரப்பிரசாதங்கார். அப்படிங்கும்போது நீங்கள் மருத்துவர்களை மருந்து எடுக்கிறதுலையோ மருத்துவர்களை நாடுகளோ எந்த தவறுமோ பாவமோ அது கிடையாது. அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்டாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது தவறல்ல. ஆனால் உங்கள் விசுவாசம் சுகமளித்தல் இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. சுகமளித்தல் அவர் தான் கொடுக்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. ஆமென். பாருங்கள், நல்ல கவனிங்க. அது இல்லாமல் வாழ முடியாது. மருத்துவரோட உதவி இல்லாமல் வாழ முடியாது. நமக்கு முடியுமா? முடியவே முடியாது. கண்டிப்பாக. ஆனால் தேவன் அதை அங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாங்க. கவனிங்க. ஆகையால் இந்த நேரத்தில் அவர்கள் கதவை அடைத்திருந்தார்கள். அவர்கள் பாதுகாவலுக்குள் இருந்தபடியால் அவர்கள் விரும்பினவாறு களியாட்டத்துக்குள் இருக்க முடியும் என்று எண்ணினார்கள். இந்த களியாட்டம் நாம் செய்யும் பொழுது யாரும் நமக்கு இடைஞ்சல் செய்ய முடியாது. 1000 பேரை கூட்டுனாங்க. ஒரு களியாட்டம் அங்கே நடக்குது. மற்ற தேசங்களெல்லாம் விஞ்ஞானத்துக்கும் மற்ற உதவிக்கும் இவர்களை நோக்கி பார்க்க வேண்டியதாக இருந்தது. பாருங்க, விஞ்ஞானத்துக்காக எல்லா உதவிக்கும் யாரை நோக்கி பார்க்க வேண்டியதாக இருந்தது சொல்லுங்க? இந்த பாபிலோன் பட்டணத்தை நோக்கி பார்க்க வேண்டியது. அந்த அளவுக்கு அவர்கள் அரணிப்பானவர்கள், பலமுள்ளவர்கள், ஆயுத பலம் எல்லாம் ஒன்று. ஆமென். பாருங்கள், இன்னைக்கு இஸ்ரேல் நாடு எத்தனை நாடுகளுக்கு அந்த இராணுவ தளவாடங்களை அனுப்புகிறது தெரியுமா? தொழில்நுட்பத்தை அணுகிறார். இந்தியாவும் அங்கேருந்து வாங்குதுங்க. ஆமென். அப்பேற்பட்டதான ஒரு நேரத்தில் ராஜா தனக்கு ஒரு பெரிய கொண்டாட்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். பாருங்க, அது பெரிய சந்தோஷமான கொண்டாட்டம். ஏன்னா யாருமே உள்ளார முடியாது, எதிரிகள் நம்மை ஒன்று செய்ய முடியாது, நாம் பாதுகாவலாக இருக்கிறோம். ஆக ஒரு பெரிய விருந்தை நாம் செய்வோம். ஆமென். அப்படிப்பட்ட விருந்து. அவன் ஒரு நாளை குறித்து அவன் ஒரு நாளை குறித்து அவன் ஒரு நாளை குறித்து அதிலே ஒரு பெரிய நாட்டியத்தை அல்லது நான் சொல்வது போன்ற ஒரு நவீன ராக் அண்ட் ரோல் வைக்க தீர்மானித்திருந்தான்.
அதற்கு மேல் ஒன்றுமில்லை. ஆகவே அவன் நேரத்தை குறித்து கொண்டு எல்லா புகழ்பெற்றவர்கள், சேவகர்கள், தளபதிகள் மற்றும் அவனுடைய எல்லா மனைவிகள், அடுத்தது வைப்பாட்டிகள் யாவருக்கும் அழைப்பு அனுப்பினான். ஆமென். அவனுக்கு அநேக மனைவிகள் இருந்தாங்க, அநேக வைப்பாட்டிகளும் இருந்தாங்க. எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தான். இப்பொழுது வைப்பாட்டி என்றால் வெறுமனே ஒரு சட்டப்படியான உபச்சாரி. வைப்பாட்டின்னா என்ன அர்த்தம்? திருமணம் செய்யாமலேயே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவள் தான் வைப்பாட்டி. அது ஒரு சட்டப்படியான உபச்சாரி. பாருங்கள், அல்லேலூயா. அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிற்பாடு ஒரு பிஷப், அதாவது பெண் பிஷப், ஒரே பாலினத்திற்குள்ளாக திருமணம் செய்து கொள்வதற்கு ட்ரம்ப் அரசு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். ட்ரம்ப் அந்த சர்ச்சை விட்டு வெளியேறிட்டார். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கண்ணா, நீங்கள் என்ன கேட்டீங்கன்ற, ஒரு காலம் அதை அனுமதிக்க முடியாது. ஒன்று ஆணினம், இன்னொன்று பெண்ணினம். இந்த ரெண்டுக்குள்ளே தான் விவாகம் இருக்க வேண்டும். ஒரே பாலினத்தவர்கள், அதாவது ஆணை கல்யாணம் பண்ணுறது, பெண்ணை கல்யாணம் பண்ணுறது, இல்லை கல்யாணம் பண்ணாமலேயே கூடி வாழ்வது, ஹோமோசெக்ஸ் போன்ற காரியங்கள், லெஸ்பியன் போன்ற உறவுகள், இதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. ஹோமோசெக்ஸ் அதிகம், அடுத்தது சோதங்கோமரவில் அதுதான் இருந்தது. அடுத்ததுன்னு லெஸ்பியன் உறவுகள், பெண்ணை விரும்பி சேர்ந்து வாழ்வது, திருமணமே செய்கிறதில்ல, சேர்ந்து வாழ்கிறது, எல்லாம் பல நாடுகளில் இருக்கிறது, பல நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர் வேதாகமத்தை வைத்துக்கொண்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். உண்மையாக நினைக்கிறேன் அவர் தேவனுக்கு பயன்படுகிறார். அதற்காக அமெரிக்கா தப்பும் என்றல்ல. அமெரிக்க தேசத்தில் உள்ள முன்குறிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அதில் ட்ரம்ப் ஒருவராக இருக்கக்கூடும். அதுக்காக தேவன் அமெரிக்கா மீது வைத்திருக்கிற அந்த அழிவை வாபஸ் வாங்கி கொள்வார் என்று அர்த்தமல்ல. ஒருவேளை நினைவே பட்டணத்தை போல அமெரிக்க தேசம் முழுவதும் உபவாசத்தில் ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கொண்டு தேவனை நோக்கி அழைத்தால் தேவன் மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்தை அவர், அந்த அழிவை அவர் செய்யாதிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் ட்ரம்ப் அப்படி இல்லை. அமெரிக்க அதிபர் வேதாகமும் ஒவ்வொருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதனால் இந்த லெஸ்பியன் உறவுகள், இந்த ஒரே பாலினத்தினுடைய உறவுகள் அனுமதிக்க முடியாது. ஆனால் சொன்னது யாரு? ஏங்க ஒரு பிஷப்புங்க, ஆர்த்தோடெக்ஸ்னு என்ன சொல்லுவாங்க, அந்த சர்ச்சில் உள்ள ஒரு பிஷப்பு, பெண் பிஷப்பு அதை கேட்குறாங்க, முடியவே முடியாதுன்ட்டார. பார்த்தீங்களா? அதுதான் ஆட்சியாளர்கள் அங்கேயும் சாஞ்சிக்கிட்டு இங்கேயும் சாஞ்சிக்கிட்டு, அந்த மதத்துலேயும் ஒரு கும்பிடு, இந்த மதத்துலேயும் ஒரு கும்பிடு, கிறிஸ்துவ சர்ச்சிலையும் கும்பிடு, ஐயோத்திலையும் கும்பிடு, எல்லா இடத்துலையும் கும்பிடு போட்டு அலையிறான். நம்பவே முடியாதுங்க. கேட்டால் முதல் நல்லிணக்கம். என்ன நல்லிணக்கம்? உலகத்திலே ஒரே ஒரு தெய்வம் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை அறிய வேண்டும். அல்லேலூயா. கவனிங்கள் பிரியமானவர்களே. ஆகையால் இதெல்லாம் கூப்பிட்டான். ஒரு மனிதன் தன்னில் தானே போதுமானவன் என்று உணரும்போது அவன் கஷ்டப்பட்டு தானாகவே பாவத்துக்குள் நடக்கிறான் அல்லவா. எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கு பாஸ்டர் வேண்டாம், எனக்கு சபை வேண்டாம், சபையின் மூப்பர்கள் வேண்டாம், நான் யார் சொல்லையும் கேட்க மாட்டேன், நெஞ்சை நிமிர்த்து கொண்டு அலைவானால் பாவம் உள்ள பிரவேசிக்கும், அவிசுவாசம் உள்ளே பிரவேசிக்கும். தேவன் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா தேவன் எப்படி 5 விதமான ஊழியத்தை ஏன் ஏற்படுத்த வேண்டும்? ஏன் சபைகள் 2000 ஆண்டுகளாக தேவன் ஏற்படுத்த வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் இல்லையா? நேரு போக்கா? ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாக பாருங்கள். அவன் நடத்த இருக்கும் அந்த ராக் அண்ட் ரோல் விருந்தில் கலந்து கொள்பவர்களுக்காக அவனுக்கு கிடைக்க கூடிய நேர்த்தியான மதுபானங்கள் எல்லாவற்றையும் அவன் வருவித்தான். அவன் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக எண்ணினான். அவன் பத்திரமாய் இருந்தபடியினாலே ஒன்றினாலும் அவனை சேதப்படுத்த முடியாது என்று அவன் எண்ணினான். அவன் அரண்மனைக்கு பின்னால் தோட்டங்களில் ஒன்றில் இந்த பெரிய மதுபான விருந்தை ஏற்படுத்தி இருந்தான். இப்படி அவர்கள் வெளியே தோட்டத்தில் இருந்தபோது அது மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டதாய் ஜிகினா தொங்குதிரைகள் போன்ற தோரணங்கள் தொங்கிக் கொண்டிருக்க, வீரர்களை ஊக்குவிக்க கவர்ச்சி நடனம் மங்கைகள் மற்றும் அநேக ஸ்திரீகளையும் அங்கே அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய பீர்
பாருங்கள், முதலமைச்சர் பாளையங்கோட்டைக்கு திருநெல்வேலி வந்துட்டார். அங்கங்கே மேடை போட்டிருக்காங்க. முதலமைச்சர் ஏறு எல்லாரையும் ஜனங்கள் மேலே கை வச்சு பண்ண காட்டா நான் கேள்விப்படுறேன். அந்த அங்கங்கே ஆங்காங்கே என்ன போட்டிருக்காங்க? மேடைகள். கவர்ச்சி நடைக்குள்ள அழகிகள் அங்கே ஆடிக்கொண்டிருந்தார்களாம். தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டியெல்லாம் பண்ணலையா? வடக்கூரை விட்டு வெளியே வர்றது இல்லையே, தெற்கூரை விட்டு நான் வெளியே வந்தால் தானே எனக்கு தெரியும். ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சகோதரி பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க வண்ணாரப்பேட்டைக்கு பிறகு இங்கே வர முடியல நேற்றுக்காலம். அந்த மேடை எதுக்குன்னா ஒருவேளை ஷூட்டிங் எடுக்கிறதுக்கா இருக்குமோ இல்லை ஏதோ இருக்கணும். நானும் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் பாருங்கள், அதை மேலே ஏறி அழகியல் நடனமாடி கொண்டு இருந்தார்கள். இது எதுக்கு இந்த ஆட்டம்? அன்னைக்கு அங்கே அதை தான் ஆடணும். அந்த அழகியல் அங்கே தானே ஆடிக்கிட்டு இருந்தா. இன்றைக்கி அழகியலை வைத்து ஆட்டம் போட்டு வரவேற்கிறாங்க. இது ஒத்துக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எங்கே போய் முடியும்னு தெரியும். அல்லேலூயா. பாருங்கள், வீரர்களை ஊக்குவிக்கிறதுக்கு கவர்ச்சி நடன மங்கைகள் மற்றும் அநேக ஸ்திரீகளையும் அங்கே அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவருடைய பீர் மற்றும் மது வகைகள் அது இன்றைய அருமையான நவீன ராக் அண்ட் ரோல் அமைப்பு போன்று இல்லை என்றால் வேறு ஒன்று எங்கு இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. சரியாக அது அப்படியே இருந்தது. அமெரிக்க தேசத்தில் ராக் அண்ட் ரோல்கள், கிறிஸ்தவ பாடல்களை பாடக்கூடிய கிறிஸ்தவ சகோதரிகள் பாப் கட்டிங் வெட்டியிருப்பாங்க, முடியை நெச்சக்கூடாத பெண்கள். இவங்க கத்தரிச்சிருப்பாங்க. அடுத்தது வர்ணம் தீட்டியிருப்பாங்க, என்னெல்லாமோ போட்டிருப்பாங்க. இதுக்கு மேலே அவர்கள் பாடும்போது என்ன செய்யணும்? அப்படி அவங்க தலையை ஆட்ட ஆட்ட இங்கே பெரிய ஒரு வளையம் இருக்கும். இவ்வளோ பெரிய வளையம், சைக்கிள் டயர் போன்று இருக்கும், ரெண்டு பக்கத்துலேயும் தொங்கி கொண்டு இருக்கும். அவங்க பாடும்போது இயேசு நல்லவர், இங்கே ஆட்டம் போடும் ரெண்டும். நான் டிவியில் பார்க்குறேன். சில பாட்டு சில பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள் நல்லா பாடுவாங்க. பாருங்கள், இவன் நல்லா பாடுறாங்க, கரெக்டு. இந்த வளையம் எதுக்குன்னு நான் கேட்டேன். சரி, ஒரு கிறிஸ்தவ பாட்டுக்கு ஒரு ட்ரெஸ் போதாதாங்க? 9 ட்ரெஸ் போடுதா? சினிமாவோட தோற்றுப்போம். ஒரு பாட்டில் 9 ட்ரெஸ் மாத்துறாரு. இந்த ஊழியக்காரனும் அதே மாதிரி தான் இருக்கான். வெள்ளை சட்டை போடுதா, ப்ளூ சட்டை போடுதா, மஞ்சள் சட்டை போடுதா, ஏதோ சொல்லுதா. என்னது சினிமாவா? ஏங்க, உங்கள் பாடல் மனதை உருக்கணுங்க, நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? உடைக்கணுங்க. அதுதாங்க பாட்டு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பாட்டு உண்டு. ஒரு சமீபத்தில் ஒரு சின்ன குறு நாடகத்தை நான் பார்த்தேன். அது பேர், அந்த பாஸ்ட் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு சின்ன குறுட நாடகத்தின் மூலமாக தான் உணர்த்திருக்காங்க. அநேக ஊழியர்களுக்கு உணர்த்திருக்காங்க. அந்த ஊழியரை குறித்து பெரிய ஒரு பந்தா பண்ணிக்கிட்டு ஒருத்தர் வர்ற மாதிரி, கடைசியில் ஆண்டவர் இல்லாமல் பாட்டு பாடுறது, ஒவ்வொருத்தரும் அவரை புகழ்ந்து பாடுறதும், ஒரு விதமான ராக் அண்ட் ரோல் ரோட் பாடுறதும், கடைசியில் அங்கே இருந்த விசுவாசிகளெல்லாம் ஆண்டவர் இல்லாத இடத்துல ஆராதனை எதற்கு அப்படின்னு வெளியே போயிடுறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் போயிருந்தாங்க. போஸ்டர் ஹிஸ்டரி ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளியே போயிட்டான், ஒருத்தரும் இல்லை. அப்போது அவன் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டுட்டு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும்போது அதுதான் ஒரு பாட்டை பாடுறார். என்ன பாட்டு? நீங்கள் இல்லை, நீரில்ல ஆராதனை ஆராதனை அல்ல. ஆமேன். இந்த பாட்டை பாடுறாரு. நான் உண்மையாக நான் அழுதுட்டேன். என்னதான் பந்தா போட்டு, கோட்டை போட்டு, சூட்டை போட்டு, கையை கட்டி நம்ம இருக்கிறது ஆண்டவர் விரும்பலைங்க. கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தாலும் பரவாயில்லைங்க, கிழிஞ்ச வேஷ்டி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் தேவனுடைய வல்லமை அங்கு பிரசன்னம் இருக்கணும். தேவன் அதைத்தானே விரும்புகிறார். பவுலுக்கு ஒரு அங்கி கூட இல்லைங்க. நீ வரும்போது ஒரு அங்கியை கூட்டிட்டு வா, தூக்கிட்டு வா, எனக்கு என்ன செய்து குளிர் அதிகமாக இருக்குங்கிறாரு. அப்படித்தான் எளிமையாக வாழ்ந்தார். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பெரிய பெரிய டிவி ஊழியக்காரங்கள்லாம் பந்தா. ஆமேன். நமக்கு அந்த பந்தா பிடிக்கவே பிடிக்காது, வேண்டாம். ஏன்னா என் ஆண்டவராக இயேசு எப்படி வாழ்ந்தார், எவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார், எவ்வளோ தாழ்மையாக வாழ்ந்தார். அவர் தான் நமக்கு மாதிரி. அல்லேலூயா. அந்த இடத்துல எல்லாம் பாருங்கள், அவர் சொல்றார், நீங்கள் இல்லை ஆராதனை ஆராதனை அல்ல, நீர் இல்லை ஆராதனை ஆராதனை அல்லன்ட்டு அந்த பாட்டை பாடுறாரு. வெளியே போன விசுவாசிகள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. ஆமேன். மன உருக்கத்தில். ஆமேன். அந்த பாட்டு உண்மையாகவே நம்ம மனதை உருக்கும். நீங்கள் அந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா, அந்த சின்ன குறு நாடகத்தை கேட்டுட்டு அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அவ்வளோ உருக்கமாக பாடும்போது நீங்கள் கண்ணீர் வடிச்சிருங்க. நான் கண்ணீர் வடிச்சிட்டேன். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை தாரோம்.
இப்படிப்பட்ட பாடலை எங்கள் சபையிலையும் பாடணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். அல்லேலூயா. கவனிங்க, ஜனங்களுடைய மனது என்ன செய்யணும்? உருக்கப்படணும். அதான் முக்கியம். கவனிங்க அருமையானவர்களே, நவீன ராக் அண்ட் ரோல் அமைப்பு போன்ற இன்றைக்கி அதான் நடக்கு. ஆமென். எல்லாம் ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் எல்லாரும் அதுதான் நடக்கு. சரி கவனிங்க, சரியாக அது அப்படியே இருந்தது. அவர்கள் எல்லாவற்றையும் ஆயத்தமாக வைத்து ஒரு பெரிய கொண்டாட்டமான நேரத்தை உடையதாக்கி கொண்டிருந்தார்கள். அநேக கல்யாணமான பெண்கள் வந்திருந்தார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அவருடைய புருஷன்மார்களை பிள்ளைகளை பார்த்து கொள்ளும்படி வீட்டில் விட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்க வெளியே போனார்கள். ஒரு வியாதியாய் உள்ள பிள்ளையை வைத்துக்கொண்டு ஒரு தாயானவள் தரையிலே நடந்து கொண்டு இருக்க ஒரு குடித்து வரித்த புருஷன் வெளியே கொண்டாட்டத்திற்கு போகும் செயலை போன்ற காரியத்திற்கு நேர்மாறாக அது அமைந்திருந்தது. இது இரண்டுமே ஒத்த செயலே, இதை விட அது மேல் என்று சொல்ல முடியாது. அவர்கள் குடிக்க ஆரம்பித்து அவர்கள் கழிக்க ஆரம்பிப்பதை என்னால் காண முடிகின்றது. அவர்கள் இசைக்குழுவோடு இசைந்திருப்பார்கள் என்று யூகிக்கிறேன். மேலும் அவர்கள் இசையை கொண்டவர்களாகி அந்த சிறிய வாலிபமானவர்கள் ஒருவரை ஒருவர் சுற்றி கொண்டு ஆடிக்கொண்டும் இருந்தனர். அந்த சேவகர்கள் குடித்து வெறித்தும் பெண்களை பிடித்து இழுத்து கொண்டும் தங்கள் தலைக்கு மேல் அவர்களை சுற்றி வீசிக்கொண்டும் அவர்களை முத்தமிட்டு கொண்டும் நாற்காலியில் தங்கள் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டும் ஆரவார கோஷம் எழுப்பி கொண்டும் இருந்தனர். நாங்கள் பத்திரமாய் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டார். இன்றைக்கி நியூ வந்தாச்சுன்னா அந்த கிறிஸ்தவர்களும் பெருசாக எங்களுக்கு நியூ பண்டிகை வருது போது ஒன்றை விட அவன் நல்லா கொண்டாடுதான். ஆமென். நியூ பண்டிகை வந்துச்சுன்னா யார் அதிகமாக கொண்டாடுறா? அவிசுவாசிகள் நிறைய பணம் செலவழிக்கிறான். மதுபான விடுதலை போய் ஆட்டம் பாட்டம் போடுறான். எல்லாமே நடக்கு. அரசு காவல்துறை கண்டிக்கிறது, சட்டம் போடுகிறது. பயங்கரமான அன்றைக்கு தான் மதுபான ஏகப்பட்ட வியாபாரம் நடக்கும். அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் அங்கே நடந்தது. ஓ அமெரிக்காவே, அந்த குடித்து வெறித்தவர்களையும் அந்த ராக் அண்ட் ரோல் களியாட்டத்தை நோக்கி பார்த்த அதே தேவன் இன்றிரவு உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கே போய் எங்கே வந்துட்டார் பார்த்தீங்களா? அமெரிக்க தேசமும் அப்படித்தான் இருக்குமா. ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டு கொண்டு போய் புகைப்பார்கள். அல்லேலூயா. மது அருந்துவார்கள். எல்லா விதமான காரியங்களும் அங்கு இருக்கும். அவர்களுக்கு எப்பேற்பட்டதான ஒரு நேரமாக இருந்திருக்கும் என்னால் இப்பொழுது யூகிக்க முடிகிறது. அந்த பெல்ஷாத்சார் ராஜா ஒரு நவீன எல்விஸ் பிரஸ்லியாக, ஆரோன் பிரஸ்லி ஒரு அமெரிக்க நடிகனும் பாடகனும் ராக் அண்ட் ரோல் மன்னன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க தெரியுமா? நிறைய ஊழியக்காரங்க பாட்டு பாடும்போது நினைச்சுவாங்க, ஆடுவாங்க. ஆட்டினது மட்டும் இல்லை, வாலிப பிள்ளைகளெல்லாம் நினைச்சீங்க ஆட வச்சிருமா. வாலிப பிள்ளைகள் ஆடாலும் பரவாயில்ல, தங்கள் கழுத்தில் தங்கள் மார்பகத்தை மறைத்து கொண்டிருக்கிற அந்த சாலை எடுத்துக்கிட்டு ஆடுவாங்க. சாலை இங்கே போட்டிருக்க சாலை எடுத்துக்கிட்டு நான் ஜெபராஜ் கூட்டத்தில் அது நடக்கும். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலையா ஒரு நாளும்? அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பாடுகிற அத்தனை பேர்னால கிறிஸ்தவம் சூசிக்கப்படுகிறது. நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னு நினைக்கிறீங்க. உண்மையாகவே அவருடைய பாட்டு ஒரு சில பாட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கே பிசாசு கிரியை செய்கிறது. கொஞ்ச நாள் ஓடிச்சு, இன்றைக்கி ஊழியமாக போயிட்டுது. ஊழியம் இல்லை. அல்லேலூயா. அது ரொம்ப நாள் ஓடாதுங்க. தாழ்மையாக இருந்த ஊழியம் மட்டும்தான் நிலைக்கும். ஆமேன். பாருங்கள், ஆகையால் அவர்களுக்கு இருந்ததான வினோதமான கோமளித்தனமான காரியங்களை அதிகமாய் செய்திருப்பார். இப்படியாய் எல்லோருமாக தொடர்ந்து செய்து கொண்டிருந்தனர். ஆனால் மரணமானது வாசலில் படுத்து கொண்டிருப்பதை சற்றியும் அறியாதவர்களாயிருந்தார்கள். அல்லேலூயா. ஆக விருந்தும் களியாட்டமும் மும்முரமாய் போன போது ஒரு பிரமாண்டமான நவீன ஹாலிவுட் அமைப்பின் ஒளிபரப்பில் உள்ள வழக்கமான காரியங்களை போன்று அவர்கள் மதத்தை குறித்து நல்ல விகடமாய் பேசலாம் என்று நினைத்தார். ஆமேன். கவனிங்க. ஆகையால் அதை அப்படியே மேலே கொண்டு போயிடும். போட்டு அப்படியே போயிடும். நம்ம அப்படியே கட் பண்ணுறோம். அந்த ராஜா பாருங்கள், நீங்கள் ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, ஒரு சபையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். சபை எதை விதைக்கிறதோ அதை அறுக்கும். தேசம் எதை விதைக்கிறதோ அதை அறுக்கும். தனிநபர் எதை விதைக்கிறாரோ அதைத்தான் அறுப்பான்.
அடுத்தவங்கள பார்க்காதீங்க, அவங்க அப்படியாங்க எப்படியா பார்க்காத, ஒன்றை பார்த்து ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப நீ ஓடிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். அடுத்தவங்கள பார்க்காதீங்க. அநேக நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கேன்? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். லோத்து அவன் ஜீவன் தப்ப ஓடினா, பின்னால் திரும்பி கூட பார்க்கல. தன் பிள்ளைகள் வருகிறாளா, தன் மனைவி வருகிறான்னு பார்க்கல. ஆமேன். லோத்தனுடைய பிள்ளைகளை பாருங்கள், தன் தாய் வருகிறாளா என்று கூட பார்க்கல. அப்படி ஓடினவங்க தானே காப்பாற்றப்பட்டாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு பிரச்சனையா ஒட்டுமொத்த குடும்பமும் சபைக்கே வராது. ஒரு சின்ன பிரச்சனை போதும், தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே சபைக்கு வராது. அப்படின்னு நீங்கள் என்ன செய்திக்கு கீழ்ப்படிஞ்சேன்னு நான் கேட்கேன். தாய் போகலையா, தாய் வீட்டில் இரு, நான் சர்ச்சுக்கு போவேன். ஏன் ஜீவன் தப்ப நான் தான் ஓடணும். வரணுமா வேண்டாமா? இது வரைக்கும் வார்த்தைக்கு என்ன செய்யலை. பிரச்சனைன்னா ஒட்டுமொத்த குடும்பமே சபைக்கு வராது. என்னங்க இது? அப்போ உன் ஜீவன் தப்ப ஓடி போனான்னு தேவன் எச்சரிக்கிறாரே, அது என்னவாயிற்று? ஆமேன். அது சிறு பிரச்சனையில் ஒட்டுமொத்த குடும்பமும் சபைக்கு வர்றதில்லை. போ தாயே, நீ வரலன்னா போ, நான் சர்ச்சுக்கு போவேன். தகப்பனே, நீ வரலன்னாப்பா, நான் வருவேன். பிள்ளைகளே, நீங்கள் வரலான்னு வரல, நான் போவேன். அதுதாங்க உத்தம விசுவாசி. அதுதான் வார்த்தை. இயேசு ஏதோ சொல்கிறாரு, நீ பின்னிட்டு பாராமல் உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ. லோத்தின் மனைவி நினைத்துக்கொள். அவரவர் ஓடணும். ஒட்டுமொத்தமாக நாங்கள் போனால் ஒட்டமாக தான் வருவோம், இல்லைன்னா ஒட்டமாக இந்த கட்சிக்கே வரமாட்டான். என்னங்க நீ வார்த்தைக்கு எங்கே கீழ்ப்படிஞ்சிருக்க? அவரவர் ஜீவன் தப்ப அவரவர் செய்யணும், ஓடணும். இனிமேல் புரிஞ்சுக்கிடுங்க. ஒட்டுமொத்தமாக சபையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒட்டுமொத்தமாக வீட்டில் உட்காந்துங்கன்னா நீங்கள் வார்த்தையை உதாசீனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவரவர் ஜீவன் தப்ப அவர் என்ன செய்யணும்? ஓடணும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. போனால் ஒட்டுமொத்தமாக போவோம், இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக நாங்கள் இங்கே இருப்போம். அது என்னங்க வார்த்தைக்கு நீ என்ன பயப்படுற? ஆமேன். அருமையானவர்களை, நான் முடிக்க போகிறேன். நீங்கள் ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, ஒரு சபையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பார். அந்த ராஜா எழும்பி நின்று, ஒரு நிமிடம் பெண்களே, பிரசங்கிமார்களை பற்றின மத ரீதியான நகைச்சுவைகளை நாம் கேட்போம், அல்லது அதுபோன்ற ஒன்றை அவன் சொல்லுகிறதை என்னால் காண முடிகிறது. பறந்து கொண்டிருந்த ஜிகினா தொங்கல்களில் ஆர்வமாக அந்த வாலிப பெண்கள் ஊப்பி ஊப்பி நான் அவைகளை கேட்க விரும்புகிறேன். ஆமாம். இந்த வாலிப பெண்கள்லாம் என்ன செய்கிறாங்களா? ஊங்க ஜான் ஜெபராஜனுடைய கூட்டத்தில் வாலிப பையங்களாம் உயின்னு விசில் அடிக்கான். சினிமா தேட்டரை விட மோசமாக போச்சிங்க. தெரியுமா? நான் வீடியோ எடுத்து காமிக்கிட்டா விசில் அடிக்காங்க. சர்ச்சுக்குள்ளே விசில் அடிக்கலாமாங்க? அல்லேலூயா. நிற்காதே. அப்படிப்பட்ட எந்த ஊழியமும் நிலை நிற்காதே. தேவன் அதை விரும்ப மாட்டார். தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும், அதைத்தான் அவர் விரும்புவார். ஆமேன். பாருங்க, சபையில் போய் விசில் அடிக்கிறதுக்காக சபை இருக்குது. அல்லேலூயா. அந்த இளமையான போர் சேவர்கள் எல்லாம் இன்றைக்கு உள்ள வாலிப பையன்கள் போன்று நடந்து கொண்டார்கள். ஏனெனில் இது ஒரு நவீன பாபிலோனை அன்றி வேறு ஒன்றுமில்லை. அந்நேரத்தில் தானியேல் பாபிலோனில் இருந்த அதே விதமாகத்தான் நான் ஒரு அமெரிக்கனாக இருக்கிறேன், ஆனால் அது பாவத்தை மன்னிக்காது. ஆமேன். ஒரு முறை ஒரு பெண்ணிடம், நீ கிறிஸ்தவளா என்று கேட்டேன். அவள், நீர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன், நான் ஒரு அமெரிக்கன் என்று சொன்னாள். நான் அதில் எந்த காரியமும் இல்லை என்றேன். பார்த்தீங்களா? நான் ஒரு இந்தியன், அதில் எந்த காரியமும் இல்லை. நான் ஒரு தமிழன், அதில் எந்த காரியமும் இல்லை. நான் ஒரு அமெரிக்கன், அதில் எந்த காரியமும் இல்லை, எப்பொழுதுமே கிடையாது அப்படின்ற தீர்க்கதரிசி. ஆமேன். நான் அமெரிக்கனாக இருப்பதனால் சந்தோஷப்படுகிறேன், ஆனால் அதில் கிறிஸ்துவத்தை பிரதிபலிப்பதில் எந்த காரியமும் இல்லை. ஆமேன். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவத்தை அல்லது கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, நாம் பாவம் செய்வோமானால் அதற்குண்டான கிரயத்தை நாம் செலுத்த போகிறோம். இதுவே உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அவர்களுக்கு அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், ஆனால் அவனுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. பாருங்கள், தானியேல் தீர்க்கதரிசி அங்கே இருந்தான். அவன் எச்சரித்தான், ஜனங்கள் கீழ்ப்படியலை. அமெரிக்க தேசத்தில் வில்லியம் பிரணாம் என்ற தீர்க்கதரிசி இருந்தார். அவர் எச்சரித்தார், அந்த ஜனங்கள் அதை கேட்கவில்லை. இங்கு என்ன நியாய தீர்ப்போ அதே நியாய தீர்ப்பு அங்கு வரும். ஆமேன். ஆனால் அவனுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவர்கள் செய்தியை பெற்றிருந்தார்கள், ஆனால் அவர்கள் அதை குறித்து கேலி பரியாசம் செய்ய விரும்பினர்.
அது நவீன அமெரிக்காவா இல்லை என்றால் அது வேறு என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. பாருங்கள், அந்த பாபிலோனை எங்கே கொண்டு ஜாயின் பண்ணுறாரு? அமெரிக்காவை ஜாயின் பண்ணுறாரு. அடுத்து வெளிப்படுத்த விசேஷத்தில் அந்த ரோம சபையை கொண்டு வர்றாரு. அதுதான் நம்ம நாளை பார்க்க போகிறோம். பாருங்கள், அவர்கள் சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதை குறித்து கேலி பரியாசம் செய்ய விரும்பினார். அதான் தீர்க்கதரிசி பிரணாம் பிரசங்கம் பண்ணுறாரு. ஒரு ஸ்தாபன கிறிஸ்தவ பெண் சொல்கிறா, உம்முடைய பிரசங்கத்தை எங்கள் வீட்டில் உள்ள பசுமாடும் கூட கேட்காது அப்படிங்கிறான். எவ்வளோ பரியாசம்! சிறிது நாளில் ஒரு வியாதிப்பட்டு என்னச்சா மரித்து போனாள். தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது நீ கேலி செய்வானால் உனக்கு நியாய தீர்ப்பு வந்துவிடும். ஆமேன். சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. தேவன் தேவனாகவே இருக்கிறார். ஆகவே அவர்கள் நாம் கீழே போய் அந்த பரிசுத்த உருளைகளின் பாத்திரங்களை இங்கே மேலே கொண்டு வந்து அவைகளை கொண்டு ஒரு நல்ல வேடிக்கை பண்ணுவோம் என்றார். அவர்கள் தானியேல் 5:2 தேவனுடைய பிள்ளைகளை பாவிகள் பரியாசம் செய்ய தேவன் அனுமதிக்கிறதில்லை. அதுதான், உம்முடைய பிரசங்கத்தை என் வீட்டு பசுமாடு கேட்காதல தேவன் அனுமதிப்பாரா? அவளுக்கு மரணம் வந்தது. என்றாவது ஒரு நாள் நீங்கள் அதற்கு கிரயம் செலுத்துற. ஏன் மொட்டைத்தலையான்னு சொல்லி யாரை சொன்னாங்க? யாரை பார்த்து சொன்னாங்க? எலிசாவை பார்த்து சொன்னாங்க. அல்லேலூயா. நடந்தது என்ன? 42 சிறுவர்கள் அங்கு கொல்லப்பட்டார். கரடி வந்து அத்தனை பேரும் கொண்டு. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் தம்முடைய ஊழியக்காரனை பரியாசம் பண்ண ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் என்றாவது ஒரு நாள் நீங்கள் அதற்கு கிரயம் செலுத்துவீர்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய பாத்திரங்களை எடுத்து அவைகளை கோவிலுக்குள் கொண்டு வந்து கர்த்தருடைய பாத்திரத்தில் மதுபானத்தை ஊற்றி குடிக்க விளைந்தார்கள். இதுவரைக்கும் செய்த பாவம் வேற. இப்போ தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரங்களை எடுத்து அதில் ஊற்றி மதுபானங்களை குடிக்க ஆரம்பித்தார்கள். ஆமேன். அவர்கள் அவருடைய மதுவையும் அல்லது நல்ல வேடிக்கையாக இருக்கும்படி அதற்குள் ஊற்றி அந்த கண்ணாடிகளையும் பாத்திரங்களையும் நிரப்பி பின்னர் அதை குடிக்க ஆரம்பித்து குதூகலித்து கர்த்தருடைய மார்க்கத்தை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாதவர்களாக இருந்தனர். இன்றிரவு இந்த தேசமும் அவ்வாறே இருக்கிறது. ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தியையும் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்தையும் மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தையும் புறக்கணிப்பதை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் மத நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் இப்பொழுது அந்த ராக் அண்ட் ரோல் கழிப்பில் குடித்து வெறித்திருந்தாலும் அவர்கள் மத நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். தீர்க்கதரிசி சொல்கிறார், அமெரிக்காவில் ஒரு சபை இருக்குதான். அந்த சபை என்ன தெரியுமா? ஆராதனை பாதி முடிஞ்ச உடனே இப்பொழுது சற்று இடைவேளை, நீங்கள் வெளியே சென்று தேநீர் எறிந்து வரலாம், புகைப்பிடிக்கிறவர்கள் புகைப்பிடித்து விட்டு வரலாம் அப்படின்னு அந்த போதகர் அறிவிப்பாராம். ஆராதனை இடைவேளையில் எங்கே போவாங்க? எல்லோரும் டீ குடிச்சிட்டு புகைப்பிடிச்சிட்டு அப்புறம் தெம்பாவில் வந்து அரைப்பாங்க. ஆமேன். அப்படியே சபை இருக்கான். இடைவேளையில் போய் என்ன குடிக்கலாம்? சிகரெட்டு குடிக்கலாம். ஆமேன். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, செய்தியில் சொல்கிறார். கவனிங்க. ஆகையால் அவர்கள் மத நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் வேதம் அவருடைய தேவர்களை புகழ்ந்தார்கள் என்று தானியேல் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதிக பக்தி உள்ளவர்களாக இருந்து கொண்டும் இன்னமும் தவறாக இருக்கலாம். அது சரி, மன உத்தமம் ஒரு காரியம் அல்ல. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆகவே அவர்களுக்கு ஒரு பெரிய மாகாண சபை இருந்தது. அவர்கள் சேவிக்கத்தக்கதான மதம் இருந்தது. அவர்கள் தேவனுடைய பரிசுத்த காரியங்களை குறித்து பரியாசம் செய்தனர். நீதிமொழிகள் 16:20 பாருங்கள். அது சரியாக தேவனுடைய பரிசுத்த காரியங்களை பரியாசம் செய்கின்ற இன்றைய வழக்கத்திற்கு ஒத்ததாய் இருக்கின்றது. சுத்தமுள்ளவர்களாய் மரியாதையாய் நேர்மையாய் ஜீவிக்க முயற்சிக்கிற ஜனங்களை அவர்கள் பழைய நாகரிகம், பரிசுத்த உருளை அல்லது வேறு ஏதோ ஒன்று என்று தவறாக அவதூறாக பெயர்களை சொல்லி அவர்கள் அழைக்கிறார். தேவன் கிரியை நடப்பிக்கிறதான அவருடைய வரங்களை அவர்கள் ஒரு குறி சொல்லுதல் அல்லது அசுத்தாவின் கிரியை அல்லது பிசாசு என்று சொல்லுகிறார்கள். இயேசுவை அப்படித்தான் சொன்னார்கள். ஓ, உன்னால் எப்படி நியாயத்தீர்ப்பில் தப்பிக்க முடியும்? இயேசுவை பார்த்து பிசாசுக்கு தலைவன் என்று சொன்னார்கள், பெயல்செபூல் என்று சொன்னார்கள், பிசாசுக்கு தலைவன் என்று சொன்னார்கள். ஆனால் நியாயத்தீர்ப்பில் அவர்கள் எப்படி தப்பிக்க முடியும்? ஆமேன்.
இரத்த சாட்சிகளின் இரத்தம் அதற்கரியா கூக்குரல் எடுக்கிறது. தேவன் இந்த தேசத்தை அவர்களின் நவீன பாவங்களுக்காக நியாயம் தீர்க்கவில்லை என்றால் அவர் சோதோமையும் கோமரையும் எழுப்பி அவர்களை அழித்ததற்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கும். அது உண்மை. நாம் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்டதான இரட்சகர் செய்கிறதான நீங்கள் காண்கிற இந்த மகத்தான அற்புதங்கள் நியாய தீர்ப்பு சமீபமாய் இருக்கிறது என்பதற்கு எச்சரிப்பின் அடையாளமாக இருக்கின்றன. அவைகள் இந்த தேசத்தின் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கும், கிழக்கிலிருந்து மேற்குக்கும், வடக்கிலிருந்து தெற்குக்கும் ஊடுருவி உள்ளது. ஆமேன். பாருங்கள், அவர்கள் அதை வேண்டாம் என்று தள்ளி அதை பரிகசித்து அவருடைய ஏடுகளில் அர்த்தமற்றது என்று எழுதினார்கள். நவீன பாபிலோனே அதை குறித்து சற்று சிந்தித்துவார். குடித்து கொண்டும் கோவளைகளை நிறைத்து கொண்டும் அவர்கள் இருக்கும்போது சடிதில் இந்த பெரிய சினிமா பிளேபாய் பெல்ஷாத்சார் என்று அழைக்கப்படுவான். அவனுடைய கோப்பையிலிருந்து குடிக்க ஆயத்தமாய் இருந்தபோது அவன் திரும்பி அரண்மனை பக்கமாக நோக்கி பார்த்தபோது அவருடைய கண்கள் பிதுங்கி வெளியே வருவதை போல் இருந்தது. ஏனென்றால் பரலோகத்திலிருந்து ஒரு மனிதனின் கரம். ஆமென். அது எங்கிருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து ஒரு மனிதனின் கரம் வருது. அது தேவனுடைய கரம். அந்த கரமானது ஒன்று வருகிறதையும் அது சுவற்றின் மீது மேலும் கீழுமாக எழுத ஆரம்பித்ததையும் கண்டான். போன வாரம் நம்ம பார்த்தோம். தேவனால் பேச முடியும், தேவனால் எழுத முடியும், தேவனால் எல்லாம் செய்ய முடியும். நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது ஒரு பூசப்பட்ட சுவற்றின் மீது எழுதினது. ஒரு காலம் அந்த நவீன ராக் அண்ட் ரோல் நடந்து கொண்டிருந்த இடத்தில் தொங்கல்களின் ஊடாக மெழுகுவர்த்தி விளக்குகளின் வெளிச்சமானது அது சுவற்றின் மேல் பிரகாசித்து கொண்டிருந்திருக்கும். தேவன் காரியங்களை ஏதோ ஒரு மூலையில் செய்கிறவர் அல்ல. அது நேராக வெளிச்சத்திற்கு கீழாக அங்கேதான் தேவன் பேசவும் அசையவும் செய்கிறார். ஆகவே அவருடைய இயற்கைக்கு மேம்பட்ட கையெழுத்து அந்த பூசப்பட்ட சுவற்றின் மேல் அவர்கள் யாவரின் முன்னிலையும் எழுதினது. ஆமேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் அடுத்த காரியத்துக்கு நம்ம போகலாம். பாருங்கள், 50வது காரியங்களை நம்ம போகலாம். அந்த என்ன எழுதினது, அதுக்கு என்ன அர்த்தம், தானியேல் அதை விவரித்து சொல்கிற காரியங்களும் அடுத்து 2 பாபிலோன்கள் என்ற தலைப்பில் நாளைக்கு அந்த செய்தியை கேட்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, கடைசியாக நாம் எல்லாம் செபிக்க போகிறோம். ஓ தேவனே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாம் எல்லாரும் செபிப்போம். பயபக்தியோடு நாம் தேவனை நெருங்கி ஜீவிக்கின்ற அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அது தண்ணீரினால் அல்ல, அக்கினியினால் தேவன் மறுபடியும் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார். தேவன் அக்கினியினால் அழிக்கப் போகிறார். தேவன் அக்கினியினால் அழிக்கப் போகிறார். ஓ தேவ பிள்ளையே, நாம் முற்றிலுமாக தேவரை அண்டிக்கொள்வோமா? கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆனால் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவாளர்கள். அவர்கள் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நாம் அவரை அண்டிக் கொள்வோம். பிரியமானவர்களே, நமக்கு உலகத்தில் ஒரே ஒரு பாதுகாப்பு மட்டுமே உண்டு. இயேசு கிறிஸ்துவே அந்த பாதுகாப்பு. உலகத்தில் நமக்கு யாரும் பாதுகாப்பு வழங்க முடியாது. யாரும் அந்த உன்னை சுயமாக பாதுகாத்து கொள்ள முயற்சி தான். எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று நினைத்து கொள்ளார்கள். ஓ தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அதை பின்பற்றுங்கள். ஓ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கு மோசேயை தலைவனாக மீட்பனாக வைத்தார். அதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும். மோசே என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும். அப்படித்தான் அந்த ஜனங்கள் நடக்க வேண்டும். அப்படி நடக்காத பட்சத்தில் தேவனுடைய கோபமானது மோசேக்கு விரோதமாக எழும்பினவர்களை அது அந்த நிலமானது இரண்டாக பிளந்து அவர்களை மூடிக்கொண்டது என்று பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனுக்கு விரோதமாக, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாக, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு செய்தியாளனுக்கு விரோதமாக நாம் எதை உதாசீனப்படுத்துவோமானால், நம் தலைகளை திருப்பிக் கொள்வோமானால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இன்று சபையை பரிபூர்ணப்படுத்துவதற்காக நமக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். அந்த செய்தியை பிரசங்கிப்பதற்காக சபையை வைத்திருக்கிறார். அங்கு ஒரு கூடுதலை வைத்திருக்கிறார். தேவன் அங்கு ஒரு மேய்ப்பனை வைத்திருக்கிறார். நீ உதாசீனப்படுத்தாதே.
நீ உதாசீனப்படுத்தாதே. நான் அதற்கு தகுதியற்றவன், நான் அதற்கு தகுதியற்றவன், எந்த தகுதியும் எனக்கு இல்லை. ஆனால் தேவன் அதை செய்கிறவர், தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார், தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். தானியேல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான், அந்த ஜனங்களோ அவனை புறக்கணித்தார்கள், தானியேலுடைய சுவிசேஷத்தை ஏற்க மறுத்தார்கள். ஓ, தீர்க்கதரிசி பிரணாமுடைய அந்த செய்தியை ஏற்க மறுத்து என்னுடைய பசுமாடு கூட உம்முடைய செய்தியை கேட்காது என்று சொன்னார்கள். ஓ, தேவன் என்ன செய்தார்? அவளை பூமியில் ஏறாதபடி அழித்து போட்டார். மோசேனுடைய காலத்திலே அந்த தாத்ராம், கோகராகு, தாத்தான், அபிராம் போன்றவர்களை பூமி விழுங்கி போட்டது என்று பார்க்கிறோம். ஓ, தேவன் அனுப்பின தீர்க்கதரிசி, தேவன் அனுப்பின தீர்க்கதரிசி, தேவன் அனுப்பின செய்தியாளன், அவனுக்கு விரோதமாக செயல்படாதே, அந்த செய்தியை உதாசீனப்படுத்தாதே. தேவன் ஒரு சபையை வைத்திருக்கிறார், சபைக்கு ஒரு மேற்பனை வைத்திருக்கிறார். ஏன் இஷ்டப்படி தான் நடப்பேன், ஏன் சொல்லதான் கேட்கணும், நீ ஒருபோதும் நினைக்காதே, சுயமாக எதையும் செய்யாதே. தேவன் அதை நியமித்திருக்கிறார், தேவன் அதை வைத்திருக்கிறார். நீ எல்லா பயபக்தியோடு உங்கள் போதகருக்கு மரியாதை செலுத்தி அவருக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்று தீர்க்கதரிசி பிரணாம் சொல்லுகிறார். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. நீ அதை உதாசீனப்படுத்துவாயானால் தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் யாரும் தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனால் தேவன் எங்களை நியமித்திருக்கிறார். தேவன் சபையை நடத்துவதற்காக, ஒரு கூட்டம் ஆடுகளை மேய்ப்பதற்காக எங்களை வைத்திருக்கிறார். நிச்சயமாக தேவனை அதை செய்து கொண்டிருக்கிறார். ஓ, அது உதாசீனப்படுத்தார்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓ, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறபடினா நீ துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அவர்கள் உங்களை வழிநடத்தும்படிக்காக அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வேத வசனத்திலே காணப்படுகிறது. ஓ, உண்மையாகவே இந்த சபைக்கு ஒரு சிறிய மெய்ப்பனை வைத்திருக்கிறார், ஒன்றுக்கும் உதவான ஒரு மெய்ப்பனை வைத்திருக்கிறார். ஆனால் தேவனோ அவருடைய ஆவியை அடியனுக்கு தந்திருக்கிறார், தேவனோ அவருடைய வல்லமையை தந்திருக்கிறார், தேவனோ அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார். நிச்சயமாக தேவன் அதற்கன்று மோசையை தெரிந்து கொண்டார், அதற்கன்று ஆண்டவரே அந்த தீர்க்கதரிசி பிரணாமை தெரிந்து கொண்டார், அதை போன்று என்னை போன்று அநேக ஊழியர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி செய்தியை பிரசங்கிப்பதற்காக நீ அதை உதாசீனப்படுத்தாதே, நீ சபை கூடுதலை உதாசீனப்படுத்தாதே. தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இந்த சபைக்கு வரமாட்டேன். ஓ தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறார். ஓ, தேவன் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அவருடைய கோபமானது இறங்கி வருகிறது. நாம் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தேவ பிள்ளைய இடம் கொடுக்க வேண்டாம். தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நாம் பின்பற்றுவோம். தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக நம்மை நடத்துவார். ஒரு நாள் அவருடைய மகிமையிலே நம்மை எடுத்துக்கொள்வார். நாம் முகமுகமாக அவரை தரிசிக்க போகிறோம். அவருடைய ராஜ்யத்திலே நாம் அவர் காணப்படுவோம். அன்பின் ஆண்டவராக இயேசுவை துதிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான உபவாச நாளிலே தேவ சமூகத்திலே நாங்கள் உம்மை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தணும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி கிருபை செய்தீர் ஆண்டவரே. தேவனுடைய நியாய தீர்ப்பானது முதலாவது எச்சரிக்கையாக அது வருகிறது. அந்த எச்சரிக்கையின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அதை உதாசீனப்படுத்தி கொண்டால் தேவனே உம்முடைய நியாய தீர்ப்பு அங்கே வருகிறது என்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, மோசையை பற்றிய மோசே தேவனிடத்திலே சொல்லும் பொழுது ஆண்டவரே, தேவனை பற்றின ஒரு பயம் ஜனங்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக அங்கு இடி முழக்கம் உண்டாயிற்று, மகளிலே புகை எழும்பிற்று என்று பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு ஊழியக்காரனை குறித்த ஒரு பயமே இல்லாமல் போய்விட்டது ஆண்டவரே. கர்த்தாவே, அதை தேவன் தெரிந்து கொண்டார், தேவன் நடத்தினார் என்பதை புரிந்து கொண்டு விசுவாசிகள் தேவ பிள்ளைகளாக ஆண்டவரே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து தன்னை அலங்கரித்துக் கொள்ள பரிபூரணத்தை நோக்கி செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சிறு சபையை ஆசீர்வதியும். இந்த உபவாச ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்கு முகநூல் வழியாக, யூடியூப் வழியாக இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியப்பா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படுகிறோம். நாளை நடைபெற இருக்கிற ஆண்டவரே அந்த கத்தாவே இந்த வீட்டில் இந்த ஆராதனை கூட ஆசீர்வதித்தார். கத்தாவே, இன்றைக்கு மாலை ஒரு சிறு வீட்டில் ஒரு சிறு ஜெப கூட்டத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதித்தார். சகல துதி கனமகிமை யாவற்றும் செலுத்தும். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.